सीतापदे राम 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 श्री रामनाम संकीर्तन की जय। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा जय जानिकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पति हर हर महादेवा सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधुमल की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुक शौनक भीष्म दाल्प्यान रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतां स्मरामि। ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவணயக்கத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் பிரகலாதர் மகாராஜ் ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கார். அது என்ன ஸ்லோகம்னா, மதிர்ன கிருஷ்ணே பரதஸ்வதோவா மிதோ அபிபத்தியேது கிரகவிரதானாம் அதாந்த கோபிஹி விஷதாம் தமிஸ்ரம் புனப்புனச்சர்வித சர்வனானாம். திருப்பி திருப்பி செய்த செயல்களையே செய்து கொண்டு அரைத்தமாகவே அரைத்து கொண்டிருக்கிறோம். இந்த புனச்சர்வித சர்வனானாம் நேற்றே நம்ம பார்த்தோம். அரைத்தமாகவே அரைத்து கொண்டிருக்கிறோம். அதே சாம்பார் கூட்டு ரசம் அதே சாப்பாடு கொஞ்சம் வெரைட்டியாக ஒரு நாள் மாற்றி வேறு பொரி குழம்பு வேறு குழம்பு அது மாதிரி சாப்பிட்றோம். அப்போ அரைச்சதே தான் நம்ம சாப்பிட்டதே தான் சாப்பிட்டு அரைச்சின்னு இருக்கிறோம். சாப்பிட்ட சாப்பாடே தான் நம்ம வாயில் போட்டு அரைக்கிறோம். அது மாதிரி நம்ம செயல்களும் அதே தான் ரொட்டீனாக வேலைக்கு போகிறது சாப்பிட்றது தூங்குறது அதே தான் எல்லாத்தையுமே எல்லா செயல்களும் பாருங்கள் அரைச்சமாகவே தான் அரைச்சின்னு இருக்கிறோம். இதுதான் புனச்சர்வித சர்வனானா. இப்போது ஒரு மாமி சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நீங்கன்னா நம்ம அரைச்சமாகவே அரைச்சின்னு இருக்கிறோம் அப்படின்னு நான் சொன்னதுக்கு உடனே அவங்க என்ன சொன்னாங்க, என்ன அரைச்சமாகவே அரைச்சிரு இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படி இப்படின்னு அவங்க கோவப்பட்டாங்க. உண்மையை தான் நான் சொன்னேன். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். பக்தர்கள் வாக்கில் கிண்டலாக சொன்னால் கூட அது சாஸ்திரத்தில் இருக்கிற விஷயமா இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். பக்தர்கள் வாக்குலேருந்து வரக்கூடியது பரிகாசமாக இருந்தால் கூட அது சாஸ்திரத்தில் இருக்கிற விஷயம் இருக்கும். கண்டிப்பாக அதை நம்ம புரிஞ்சிக்க முடியலையே தவிர அதான் உண்மை. ஒரு விஷயம் நம்ம விளையாட்டாக சொன்னால் கூட அது சாஸ்திரத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் சொல்லியிருக்கோம். அது தெரியாது. அப்போது புனச்சர்வித சர்வனானாம் அரைத்தமாகவே அரைத்து கொண்டிருக்கிறோம். அது நம்ம எங்கேயோ புதுசாக நம்ம என்ன செய்ய போகிறோம்? அப்படி செயல்படுகிறவர்களுக்கு மதிர்ன கிருஷ்ணே ஸ்வதோ பரதோவா, தானாகவும் கிருஷ்ண பக்தி உண்டாகாது, பிறர் சொல்லியும் நம்மளுக்கு கிருஷ்ண பக்தி வராது அப்படின்னு சொல்கிறாங்க. பகவானுடைய பக்தின்றது நாம் ஒரு சமயத்தில் ரஜோ குணத்தில் இருப்போம், ஒரு சமயத்தில் தமோ குணத்தில் இருப்போம், ஒரு சமயத்தில் சாத்விக குணத்தில் இருக்கும்பொழுது தான் பக்தியில் இருப்போம் நம்ம. அப்போ பக்தி விஷயமான ருச்சியாக இருப்போம். ஒரு சமயத்தில் பார்த்தா தமோ குணத்தில் இருக்கும்போது பார்த்தா பக்தியில் ருச்சியற்று இருப்போம் நாம்.
பௌதிக விஷயங்கள் ஆழ்ந்திருப்போம், ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும், பயங்கர டென்ஷன் ஆகும். அப்போ ஃபுல் தமோ குணத்தில் இருக்கும். பயங்கர டென்ஷனாக இருக்குனாவே ஃபுல்லாக தமோ குணத்தில் இருக்கும். அப்போ தமோ குணத்தில் இருக்கும்போது அப்போ கிருஷ்ண பக்தி உண்டாகாது. மதிர் ந கிருஷ்ணே, கிருஷ்ண பக்தி அவர்களுக்கு உண்டாகாது. ஏன்னா நம்ம ரொட்டீனாக நம்ம செயல்களை உலக விஷயங்களிலே மும்முரமாக ஈடுபட்டுருக்கோம். புன சரிவித சர்வரணம் அரிச்சமாக அது திருப்பி அதில் ரொட்டீனாக இருக்கும்பொழுது எப்படி கிருஷ்ண பக்தி உண்டாகும்? நம்ம அதில் தான் டென்ஷனாக இருக்கிறோமே, அதில் தான் மும்முரமாக ஈடுபடுறோமே, தமோ குணத்தில் ஈடுபடுறோமே. ரஜோ குணத்தின் அடிப்படை என்னன்னா, ஆசையோடு இன்றைக்கி போனால் இங்கே போனால் நல்லா பணம் கிடைக்கும், இங்கே போனால் அது கிடைக்கும், இது போனால் இது ரஜோ குணத்தின் செயல்பாடுகள். ஆசையோடு செயல்படுறது, எல்லாத்துலேயும் பலன்களை உத்தேசித்து ஓடுறது, சுறுசுறுப்பாக செயல்படுறது. ஆனால் அது பக்தி விஷயத்துக்கு கிடையாது, பௌதிக விஷயத்துக்காக, பணத்துக்காக. அது ரஜோகுணத்தினுடைய வெளிப்பாடுகள். எல்லாம் நான் தான். நான் போய் உடனே அதை பண்ணிடுறேன், இதை பண்ணிடுறேன், அதை செய்துறேன், நான் அப்படி ஆகிடுவேன், இப்படி ஆகிடுவேன் அப்படின்லாம் நம்ம எல்லாம் முயற்சி பண்ணுறோம் இல்லையா? அதெல்லாம் ரஜோகுணத்தினுடைய வெளிப்பாடுகள். ஆனால் பெரும் முயற்சி பண்ணுவான், விடாமுயற்சி பண்ணுவான். அது ரஜோகுணத்தினுடைய வெளிப்பாடுகள். தமோ குணத்தினுடைய வெளிப்பாடுகள்னா எல்லாத்துலேயும் டென்ஷன், எங்கே போனாலும் டென்ஷன். இது எந்த காரியத்தில் சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி ஆனால் பார்த்தா பயங்கர டென்ஷனாக இருப்பாங்க. அது தமோ குணத்தின் அறியாமையினுடைய வெளிப்பாடுகள். அப்படி இருக்கிறவங்களுக்கு கிருஷ்ண பக்தி உண்டாகாது. அப்போது தமோ குணத்தில் நம்ம பார்த்தா நம்ம மனசு அப்படியே மந்தமாக இருக்கும். பாகவதம் படிக்கணுன்னாலும் இன்ட்ரெஸ்ட் மூடே வராது. பாகவதம் படிக்கிற மூடே இருக்காது, பகவத்கீதை படிக்கிற மூடு வராது. அந்த மூடு எப்படின்னா, சரி உடனே நாமா சொல்லுவோம். நாமா சொன்னால் அந்த சாத்விகத்தன்மை வரும். இந்த சாத்விக நிலையில் தான் நிதான புத்தி வரும். அப்போ அந்த மகான்கள்லாம் சொன்ன வாக்கியங்கள்லாம் மனசில் ஓடும், அப்படியே ரீங்காரமிடும். அந்த வார்த்தை சொன்னாரே, அந்த ஸ்லோகம் எங்கேயோ இருக்காமே, அந்த அருமையான ஸ்லோகம், அந்த வார்த்தைகள், உடனே அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு, அந்த புஸ்தகத்தில் போய் அந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம், அது என்ன சொல்லியிருக்கு அப்படின்ட்டு போய் பார்க்கலாம். அதை படித்து நம்ம ஆனந்தப்படுவோம், படித்து அனுபவிப்போம். இது சாத்வீக குணத்தில் தான் வரும். இதை விட ஒரு படி மேலே சுத்த சாத்வீகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த சுத்த சாத்வீகம் ரொம்ப 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 ரேர். அந்த சுத்த சாத்வீகத்தில் நம்ம நிலைச்சு நிற்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, அதுக்கு ஒரு முறை இருக்குது. அந்த முறை பகவத்கீதையிலே சொல்லியிருக்கிறாரு கிருஷ்ணர். அந்த முறையை ஃபாலோ பண்ணால் நம்ம சாத்வீகம் கூட இல்லை, அதை விட பியூரிஃபையாக சுத்த சாத்வீக நிலைக்கு நாம் அடைவோம். நம்ம சுத்த சாத்வீக நிலைக்கு உயர்த்தப்படுவோம். அந்த உன்னத ஸ்திதி அப்படின்னு சொல்லுவோம். அதை உன்னதமான ஸ்திதி. அது அந்த நிலையில் பகவானுடைய ஒவ்வொரு வார்த்தையும், அதாவது நம்ம நிலையிலிருந்து பேசுறது கிடையாது பாகவதமே. அங்கே சொல்கிறார், வயந்துன வித்ருப்பியாமல். நம்ம பாகவதத்தில் படிக்கிறதுக்கே இன்ட்ரெஸ்ட் வரலன்னு சொல்கிறோம் ஒரு சமயத்தில் பார்த்தா. ஏன்னா குடும்ப வேலை இருக்குது, நான் வேலைக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், சம்பாதிக்கிறேன், அதே சரியாக இருக்குது, டைம் இல்லை. அப்படியே படித்தாலும் ஒரு கடமைக்காக படிக்கிறது, இன்ட்ரெஸ்ட் இல்லாமல். ஏதோ இன்றைக்கி படிக்கணும் அதனால் படிக்கிறேன், சாண்டிங் பண்ணணும் அதனால் சாண்டிங் பண்ணுறேன், ஏதோ இன்றைக்கி கீர்த்தனம் பண்ணணும் அதனால் கீர்த்தனம் பண்ணுறேன். அது விருப்பம் இல்லாமல் பண்ணுறது. ஆனால் அது செய்யணுன்ற ஒரு கட்டாயத்தினால் செய்யணும். அது நல்லது அப்படின்னு தெரியும் அதனால். ஆனால் ருச்சியோடு படிக்கிறதுக்கு பற்றியா அப்படிங்கப்பா. அந்த நிலையில் சௌனகாதி மகரிஷிகள் இருந்தார்கள். வயந்துன வித்ருப்பியாம உத்தம ஸ்லோக விக்ரமே யத் சுண்வதாம் ரசஜானாம் சுவாது சுவாது பதே பதே. யத் சுண்வதாம் ரசஜானாம். அந்த ரச ஞானம், அதாவது சுத்த சாத்விகமான அந்த ஞானத்தை, அந்த நிலையில் எவன் நிலைநிறுத்தப்படுகின்றானோ அவனுக்கு சுவாது சுவாது பதே பதே. பாகவத்திலையோ பகவத்கீதையிலையோ ராமாயணத்திலையோ உள்ள ஒவ்வொரு ஸ்லோகத்தில் பதம் பதமாக தித்திப்பாருக்கு அனுபவிப்பானான். அவன் எவ்வளவு கேட்டாலும் வயம் துணவி திருப்பியாம, எவ்வளவு மகான்கள் வாக்கில், அது மகான்கள் வாக்கில் அந்த பியூரிஃபையான
ரொம்ப சுத்தமாக இருக்கும். அங்கே போனால் சில இடத்துல பார்த்தா ரொம்ப சாத்விகமாக, சுத்த சாத்விகமாக, ரொம்ப பியூரிட்டியாக இருக்கும். அங்கே பார்த்தா ரொம்ப சுத்தமாக இருக்கும். அங்கே பகவத் விஷயத்தை சின்ன ஒரு குண்டு ஊசி போட்டால் கூட டங்குன்னு சத்தம் கேட்கும். அந்தளவுக்கு ஒரு அமைதியான சூழ்நிலை, ஒரு சாந்தி நிலவக்கூடிய அந்த இடத்துல பகவத் பக்தியை பற்றி ஒருத்தர் பேசுகிறவங்க, நல்ல பக்தர்கள், நல்ல தபஸில் இருக்கக்கூடியவர்கள், நல்ல தபஸில் பக்தி நிஷ்டையாக எப்பொழுதும் பாகவத பாராயணம் செய்து கொண்டிருப்பவர்கள், பக்தியில் தெளித்தவர்கள், அவர்கள் வாக்கில் அப்பா அந்த ஸ்லோகங்களை கேட்கும்போது கிடைக்கிற சௌக்கியம் இருக்குது பார்த்தீங்களா? அப்பா 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 எவ்வளவு சொன்னாலும் அது அந்த ஸ்லோகங்களை இன்னொரு தடவை சொல்லுவாங்களா, இன்னொரு தடவை சொல்லுவாங்களா, அடுத்தது பகவான் என்ன சொல்லியிருக்கான், அப்படியே பகவத்கீதை அமிர்தம் மாதிரி இனிக்கும், பாகவதம் அமிர்தம் மாதிரி இனிக்கும். அதை நான் எங்கே உணர்ந்தேன்னா, பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி வாக்கில் பாகவதம் கேட்கும்போது தான் அதை பரிபூர்ணமாக உணர்ந்தேன். இப்படி தான் கேட்கணுமா? நம்ம எந்த நிலையில் போனாலும் அந்த மகான்களுடைய சன்னிதான மாத்திரத்தினாலே நம்மளுக்கு அந்த சுத்த சாத்வீக மனப்பான்மை வந்துடும். அந்த நிலையில் நீங்கள் கேட்கும்போது முக்குணங்களை கடந்தவர்கள் ஆகிவிடுவீர்கள். நீங்கள் என்ன சுத்தமான அதாவது சாத்வீக தன்மை கூட இல்லாத நிலை, அதுக்கு அப்பாற்பட்ட பக்தியில் தெளிக்கிற நிலை இருக்குது பற்றியா? அதான் பகவான் கீதையில் சொல்கிறான், திரைகுண்ய விஷயா வேதா. இந்த முக்குண சமமும் சாத்வீக குணம் இருந்தால் கூட உலக விஷயங்களில் நீ இருக்கிறன்னு அர்த்தம். ஓரளவுக்கு பக்தியில் இருப்ப, ஆனாலும் கொஞ்சம் அதில் உலக விஷயங்கள் ஒட்டின்னு இருக்கும். ஆனால் மொத்தம் வாஷ் அவுட். நிஸ்திரைகுண்ய பவார்ஜுனா, பாபா முக்குணங்களை கடந்தவனாக பாபா ஆவாயாக. அந்த முக்குணங்களை கடந்த நிலைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் நாமளே இந்த மாற்றத்தை நாமளே இது செயற்கையாக கிரியேட் பண்ணக்கூடிய விஷயம் இல்லை. இது நம்ம மிஷின் மாதிரி நம்ம இது கிரியேட் பண்ண முடியாது. அதே சமயத்தில் இது மகான்களுடைய அனுக்கிரகத்தினால, பகவானுடைய கிருபையினால் எங்கேயாவது இதுபோல் மகான்களுடைய சாநித்தியம் அந்த பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி பாகவதம் சொல்கிற இடத்துல அங்கே கிடைக்கும். அங்கே போனால் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த சுத்த சாத்வீகமான மனப்பான்மை நமக்கு போனால் அங்கே அவருடைய ஒரு கடாட்சத்தினாலே நம்மளை அப்படியே பியூரிஃபை ஆக்கிடுவார். இந்த முக்குணங்களை கடந்த நிலையில் உட்கார வச்சுடுவார் நம்மளை. அங்கே அந்த பாகவதம் கேட்கும்போது அமிர்தமாக இனிக்கும். அப்படியே ஸ்லோகமாக உடனே இவர் என்னன்னா ஸ்லோகங்களை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்கிறாரா, நம்மளுக்கு கரெக்டாக டக்குன்னு புஸ்தகத்தை வச்சு ஃபாலோ பண்ண முடியலையா, அடுத்த ஸ்லோகம் போயிடுறாரா, அந்த ஸ்லோகங்களை உடனே வீட்டில் போய் பார்க்கணுன்னு அப்படியே டிக் பண்ணி வச்சுப்பேன். அந்த ஸ்லோகங்களுக்கு அவர் சொன்ன அர்த்தங்கள்லாம் ஒரு விசேஷமான அர்த்தங்கள், ஆச்சரியமான அர்த்தங்கள். அதெல்லாம் அப்படியே அனுபவிக்கும் போது அப்படியே மனசில், அதாவது சொல்கிறவங்க நல்லா பவர்ஃபுல்லாக இருந்தாலும் கேட்குறவங்களுக்கு கிரகிக்கிறவங்க அந்த அதிகாரிகளாக இருக்கணும். எப்படி? சிரவணம் பண்ணுறவங்களுக்கு அந்த பசியோடு இருக்கணும். வள்ளலார் சொன்ன மாதிரி பசித்திரு, தனித்திரு, விழித்திரு, ஜாக்கிரதையாக இரு, லோக விஷயத்தில் தூங்கிடு, பகவத் பக்தி விஷயத்தில் விழித்திரு. பசினா நல்லா சாப்பாடு சாப்பிட்றது பசி இல்லை, அந்த பசியோடு இருக்காது. ஆன்ம தாகம், ஆன்ம பசியோடு இரு. எப்போ பாகவதம் கிடைக்கும் பாகவதம் எங்கே சொல்லுவார்? அதுவும் பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி எப்போ சொல்லுவார்? அந்த மகான்கள் வாக்கில் போய் பாகவதத்தில் உட்காந்து அந்த பசியோடு இருக்கணுமா. அந்த பசியோடு அந்த கொடுக்க சுவாது பதே இப்போ பயம் தன்னை வித்திருப்பியாமல் போதும் தோணலை எனக்கு, இன்னும் அந்த ஆவலோடு போய் அங்கே உட்காந்து பாகவதம் அப்படியே வர்ஷிக்கும் போது அப்படியே கேட்கணும். அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். பதத்துக்கு இனிப்பாக இருக்கும். நாம் உண்மையிலேயே புனச்சரிவு அரைச்ச மாவு தான் அரைச்சின்னு இருக்கிறோம். இதை நம்ம சொன்னால் ஒரு மாமிக்கு பார்த்தா கோபம் வருது. என்ன அப்புறம் இப்படி சொல்கிறீங்க, அரைச்ச இப்படிலாம் ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு கோபம் வருது. உண்மையை தானே சொல்கிறேன். பரிகாசமாக சொன்னால் கூட சாஸ்திரத்தில் இருக்கிறது தான் பக்தர்கள் வாக்கில் வருமே தவிர, பக்தர்கள் வாக்கில் சாஸ்திரத்தில் இருக்கிற விஷயமாக தான் வருமே தவிர அந்நியமாக ஒரு விஷயம் வராது. கொஞ்சம் யோசித்து பார்த்தா தெரியும்.
அது எங்கேயோ ஒரு மூலையில் சாஸ்திரத்தில் இருக்கும். அதை பார்த்தா அதான் சொல்கிறார் மதியர்ன கிருஷ்ணன். அதுதான் இங்கே சொல்லியிருக்காரு. பிரகலாதன் சொன்ன விஷயம் புன சர்வித சர்வனானம். இன்னொரு இடத்துல சொல்கிறார் அரைச்சமாகவே அரைக்கிறதுன்னு பிஷ்டபேஷகா அப்படின்னு பரத யோகீஸ்வரர் சொல்கிறார் ஒரு இடத்துல. நீ என்னை அடித்து என்னை துன்புறுத்தினாலும் என்னை தண்டித்தாலும் அரைச்சமாகவே அரைக்கிற மாதிரி அப்படின்னு பிஷ்டபேஷகா அப்படின்னு ரகுகணனை சொல்கிறார். ரகுகணன் தண்டிச்சதுன்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார், நீ என்னை தண்டித்தாலும் அரைச்சமாக அரைக்கிற மாதிரி. நானே பக்குவப்பட்ட ஆத்மா, இந்த உடம்பை நான் தண்டித்து வச்சுருக்கேன். மழை வெயில் குளிர்னு போட்டு இந்த உடம்பை வாட்டி இந்த உடம்பு மேலே உள்ள பட்டுதலை விட்டு இருக்கேன். அப்போ இந்த உடம்பை தண்டிச்சனால என்னை தண்டிச்சுதா இப்படி ஆகும்? எனக்கு தான் இந்த உடம்புல சம்மந்தமே இல்லை இந்த உடம்பு மேலே. அப்போ இந்த உடம்பை தண்டிச்சுன்னா ஏற்கனவே இந்த உடம்பு எத்தனையோ வெயில் குளிரில் அடிபட்டு இருக்குது. மறுபடியும் நீ வேறு அடிக்க போறியா, அடித்து அதை தண்டிக்க முடியா? அப்போது ஏற்கனவே பக்குவப்படுத்தப்பட்ட என்னை மேலும் பக்குவப்படுத்த போறியா? அதான் பக்குவம் ஆயாச்சு. நல்லா அரைச்சி மையாக அரைச்சாச்சு. ஒரு மாவை மையாக அரைச்சிட்ட பிறகு திருப்பி அரைக்கிறதுனால எதனால் லாபம் உண்டா? அதான் மையாக அரைஞ்சி போச்சு, நல்லா வழவழன்னு அரைஞ்சி போச்சு. அரைஞ்சி போன மாவு அரைக்கிறது வேஸ்ட் இல்லை, டைம் வேஸ்ட் இல்லை. அதான் அரைச்ச மாவு அரைக்கிறோம். அதான் மைஞ்சி போச்சு. அனுபவித்த சுகங்கள் எல்லாம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த சுவை இது தான். திருப்பி அனுபவிக்கிறதுனால என்ன லாபம்? அதான் அனுபவிச்சாச்சு. அது மாதிரி தான் உலக சௌக்கியங்கள் எல்லாமே. இது எவ்வளோ பெரிய வேதாந்த விஷயம் தெரியுமா? அது அவ்வளோ பெரிய ரகசியம். பரத யோகேஸ்வரர் சொல்கிறார் பிஷ்டபேஷா. இங்கே பிரகலாதன் சொல்கிறார். பிரகலாதனுக்கும் பரத யோகேஸ்வருக்கும் 2 பேருக்கும் ஒரு ஒத்துமை இருக்குது. இன்னும் வார்த்தைகள் தான் மாறுபடுமே தவிர, ஆனால் சொல்கிற விஷயம் ஒன்று தான். அரைச்சமாகவே அரைக்க போறியா ரகுகணா அப்படின்ட்டு பரத யோகேஸ்வரர் சொல்கிறதுனா பிஷ்டபேஷா அப்படின்னு சொல்கிறார். நல்ல காலம் டக்குன்னு அந்த ஸ்லோகம் ஞாபகம் வந்தது அந்த வார்த்தை. ஏன்னா சில பேர் சொல்லும்போது மனசு சுருக்குன்னு குத்துதா, அதனால் அந்த வார்த்தையை நம்ம எங்கே சொன்னோம், எங்கேருந்து எடுத்து சொன்னோன்னு பார்த்தா அந்த இடத்துல இருக்குது சாஸ்திரத்தில். சொன்ன பிறகு தான் தெரியுது. நீங்கள் அரைச்சமாகவே அரைக்கிறோம் அப்படின்னு ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கோச்சினாங்க ஒரு மாமி. அப்போ அவங்க சொன்ன வார்த்தை அப்படின்னு குத்துச்சு. குத்துன போது என்னடா அது, நம்ம அரைச்சமாகவே அரைக்கிறோன்னு நம்ம சொன்னோமே, எங்கேருந்து எடுத்து சொன்னோம் அப்படின்னு பார்த்தா பிரகலாத உபதேசத்தில் இருந்து பரத யோகேஸ்வரர் விஷயத்தில் இருக்குது. அப்போ அவங்க என்ன இப்படிலாம் சொல்லியிருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னது தப்புன்ற அளவுக்கு அவங்க மனசை குத்துற மாதிரி கொஞ்சம் கடினமாக சொன்னாங்க. சரி ஓகே, நம்ம சொன்னது அவங்களுக்கு தப்பாக தோணுது, சரி ஓகே விட்டுரு, கரெக்டு தான், நம்ம அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது தான். சரி அவங்களுக்கு அது தப்பாக தோணுது, ஓகே நம்ம சொன்ன விஷயம் கரெக்டு தான், ஆனால் அவங்களுக்கு தப்பாக தோணுது, சரி ஒரு சாரி கேட்போம், மன்னிச்சிடுவோம், மன்னிப்பு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டேன். சாரிங்க சொன்னது தப்பு தான், மன்னிச்சுங்க, நான் மன்னிப்பு கேட்டாச்சு. ஆனால் அந்த விஷயம் பொய் கிடையாது. புன சரிவித என்னென்னா அங்கே வேறு விதமாக பிஷ்டபேஷன் சொல்கிறார் பரத யோகேஸ்வரர். இங்கே என்னென்னா பிரகலாதனா புன சரிவித சர்வனானாம், திருப்பி செய்ததே செய்து கொண்டு இருக்கிறோம். அதான் அரைச்சமாவை அரைச்சிருக்கலாம் அப்படின்னு வேறு. அங்கே அரைச்சமாவை அரைக்கிறோன்னு பிஷ்டபேஷன் அங்கே சொன்னது, இங்கே டைரெக்டாக இங்கே என்னென்னா அதான் செய்ததே செய்து கொண்டு இருக்கிறோம் அந்த செயல்களை அப்படின்னு சொல்கிற விஷயம் ஒன்று தான். அரைச்சமாவை அரைக்கிறது தான். அது பிரகலாதன் இவருக்கும் ஒரு ஒத்துமை. என்னென்னா மகான் மகீயசாம் பாத ரஜோபிஷேகம் அப்படின்னு பிரகலாதன் சொன்னார் ஒரு விஷயத்தில். பரத யோகேஸ்வரர் என்ன சொல்கிறாருன்னா வினா மகத் பாத ரஜோபிஷேகம். 2 பேரும் சொன்ன விஷயம் ஒன்று தான். மகானுடைய பாதத்துளிர் சிரசில் தரிக்காத வரைக்கும் கிருஷ்ண பக்தி அந்த உன்னத ஞானம் உண்டாகாது அப்படின்னு சொல்கிறாங்க 2 பேருமே. வார்த்தைகள் தான் கொஞ்சம் மாறுபடும் தவிர விஷயம் ஒன்று தான். பரத யோகேஸ்வரர் சொன்னதும் பிரகலாதன் சொன்னது எத்தனையோ விஷயத்தில் பார்த்தா ஒத்துமையாக இருக்கும் அவங்க சொல்கிற விஷயங்கள். அது நம்ம பாகவதத்தில் ஆழ்ந்து போனால் தான், ஆழ்ந்து படித்தா தான் இதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்க முடியும். நுண்ணறிவு வேணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நம்மளுக்கு அது அந்த நுண்ணறிவு மகான்களுடைய தான். வினா மகத் பாரஜோபிஷம் அந்த பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி வாக்கில் பாகவதம் கேட்டதுனால வந்த விஷயம் இதெல்லாம். அதனால் எதுவுமே காரணம் இல்லாமல் காரியம் கிடையாது. ஒரு விஷயம் சொல்கிறோம்னா அதுக்கு எங்கேயோ ஒரு காரணம் இருக்கும், காஸ் அண்ட் எஃபெக்ட். அது பாகவதத்தில் இருக்குது. அப்போ நம்ம எந்த விஷயம் பேசணும் இப்போது அந்த சுத்த சாத்வீகம் பெற்றெடுத்த பிடிக்கணும் இல்லையா, அந்த சுத்த சாத்வீகமான மனப்பான்மை
நாம் ஒரு எந்திரத்தனமாக கிரியேட் பண்ண முடியாது, செயற்கையாக கிரியேட் பண்ண முடியாது. அது இயற்கையாக பகவானுடைய கிருபை இருக்கணும். பகவான் கிருபை இருந்தால் தான் திருவருள் இருந்தால் தான் குருவருள் கிடைக்கும், மகான்களுடைய தரிசனம் கிடைக்கும். மகான்கள் வாக்கில் பாகவதம் கேட்டேன்னா அந்த பியூரிஃபையான மனஸ்பான்மையோட ஆனந்தமாக இருக்கும் பாகம், தேன் மாதிரி இனிக்கும் பாகவதம். அப்போ உடனே போய் அந்த புஸ்தகத்தை பார்க்கணும், இது எங்கே இருக்குது, அதை சுவைக்கணுன்ற ஆசை நமக்குள்ளே ஊட்டெடுக்கும். உடனே புஸ்தகத்தை திறந்து பார்த்து அந்த ஸ்லோகங்களை படித்து அனுபவிப்போம். இது ஒரு இன்ஸ்பிரேஷன். ஒருத்தர் நம்மளை சொல்கிறாங்கன்னா திட்டுறாங்கன்னா என்ன இப்படி சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொன்னால் அது அந்த கோபத்தினால் சொன்ன விஷயங்களும் நமக்கு இப்போ அலட்சியமாகவே அறிகின்ற அந்த விஷயமானது நம்மளுக்கு ஹெட்டிங்க்கு தேவைப்பட்டுச்சு. ஹெட்டிங் வரத்துக்கு தேவைப்படுது பாருங்கள். அப்போ நல்லது தானே. கோபத்தில் திட்டினா கூட நம்ம அதை கோபத்தில் அதை ரிஜெக்ட் பண்ணாமல் அவங்க சொன்ன அந்த அலட்சியமாக இருக்கணும், ஏன் இப்படி திட்டுறீங்க, ஏன் இப்படி சொல்கிறீங்கன்ட்டு அவங்க அது கோபத்தில் சொன்னால் கூட அது நம்மளுக்கு அதில் ஒரு விஷயத்தை நம்ம பகவான் யோசிக்க வைக்கிறான் பார். அதில் ஒரு காரணம் இருக்குது. நம்ம அப்படி தானே வாழறோம், அலட்சியமாக வாரிக்கிற மாதிரி தான் நம்ம வாழறோம். அதே ரொட்டீனான வாழ்க்கை, அதே ரொட்டீனான வேலைகள், அதே ரொட்டீனான சம்பளம், சாப்பாடு, தூக்கம், அதே இப்போ இந்திரிய சுகங்கள், இதே தானே செய்துன்னு இருக்கும். என்ன பெருசாக சாப்பிட போகிறோம், என்ன பெருசாக நம்ம அனுபவிச்சுட்டு போகிறோம். அனுபவித்த வாழ்க்கையை, அனுபவித்த சௌக்கியங்களே திருப்பி அனுபவிச்சுட்டு இருக்கோம். இதுலேருந்து சலிக்கலையா? இதை விட உயர்ந்த சுகம் ஒன்று இருக்கே, அது எத்தனை பயம்தனை வித்ருப்தியாம். அதை அனுபவிச்சா போதும், திருப்தி அடையாத இன்னும் மேலே 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 அது ஆத்மானந்த சௌக்கியத்தை, புது சௌக்கியத்தை கொடுக்கக்கூடிய அப்படியேப்பட்ட உயர்ந்த பிரம்மானந்தம் இருக்கே, பிரம்ம சௌக்கியம் ஆனந்தம். அது என்னைக்கு அடைய போகிறோம்? அதுக்கு தான் அந்த கிருஷ்ண பக்தியில் தான். அந்த கிருஷ்ண பக்தி, அந்த உயர்ந்த சுகத்தை கொடுக்கக்கூடிய கிருஷ்ண பக்தியானது மதிர் ந கிருஷ்ணே பரதோஸ்வதவா. அது பிறர் சொல்லியும் வராது, தானாகவும் வராது. மகீயசாம் பாத ரஜோபிஷேகம். அதுதான் இவர் சொல்கிறார் பிரகலாதன், மகீயசாம் பாத ரஜோபிஷேகம். இதெல்லாம் சாஸ்திரம். நைஷாம் மதிஸ்தாவத் உருக்கிரமாங்கிரீம் ஸ்புஷத்யனத்தாபகமோ யதாதக மகீயசாம் பாதரஜோபிஷேகம் நிஷ்கிஞ்சனானாம் ந விரணீதயாவத். எது வரைக்கும் பற்றற்றவர்களாகி அந்த மகான்கள் மகீயசாம் பாதரஜோபிஷேகம், அந்த மகானுடைய பாதத்துடைய சேவிக்கலையோ அது வரைக்கும் இந்த கிருஷ்ண பக்தி, சுத்தமான கிருஷ்ண பக்தி உண்டாகாது. நானும் கிருஷ்ண பக்தி பண்ணுறேன், நான் கூட தான் கிருஷ்ண பக்தி பண்ணி எல்லாம் பண்ணுறோம். ஆனால் பலனை உத்தேசித்து கிருஷ்ண பக்தி பண்ணுறேன். அதே சமயத்தில் சுத்தமான கிருஷ்ண பக்தி இல்லை, ஏதோ தங்கு தடங்கல்களோடு எல்லா விஷயங்களும் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் பகவத் பக்தி பண்ணுறேன், 1 மணி நேரம் கீர்த்தனம் பண்ணுறேன். ஏன்னா எல்லாமே இருக்குது, எனக்கு வேலைகள் இருக்குது, உத்தியோகங்கள், மற்ற கவலைகளோடு எல்லா விதத்துலேயும் மனசில் ஈடுபட்டு சுத்தம் மதிர் ந கிருஷ்ணே பரதஸ். அதாவது என்னென்னா சுத்தமான மதியோடு நான் உலக விஷயங்கள் மனசில் ஏற்றிக்கிட்டு அந்த மனசோடு தான் கிருஷ்ண பக்தி பண்ணுறேன். எனக்கு கிருஷ்ணனை மறக்கூடாதுன்றதுனால தினமும். அப்போ சுத்தமான கிருஷ்ண பக்தி எங்கேருந்து வரனா, மகான்களுடைய எந்த பலனை எதிர்பார்க்காதவர்களாகிய நிஷ்கிஞ்சனானாம் ந விரணீதயாவத், எது வரைக்கும் அவர்களை நாடலையோ அது வரைக்கும் அந்த பக்தி, கிருஷ்ண பக்தி உண்டாகாது அப்படின்னு நைஷா மதிஸ்தாவத் உருக்கிரமாங்கிரீம். கிருஷ்ண பக்தியில் மனசானது உருக்கிரம பெரிய திருவடிகளை உடையவனாகி அவனுடைய திருவடிகளை ஆசிரிக்கணுன்ற எண்ணம் ஸ்பிருஷத்து அனத்தாபகமோ யதர்த்தகா. எந்த சொத்து சுகங்களால் நமக்கு பற்றுதல் ஏற்பட்டு பகவானிடத்திலிருந்து நம்ம கீழே நழுவி விழும்படி அனர்த்தங்களை உண்டாக்குதோ, அப்படிப்பட்ட பற்றுதலற்ற மனப்பான்மை உடையவர்களால் பகவானை தான் வழிபட முடியும். அது மகானுடைய பாதத்தொலியை சேவிச்சாதான் அந்த பட்டுதலும் நம்ம விட்டு போகும். அந்த சுத்தமான மனோநிலையில் பகவானை தூயதாக நம்ம ஆசிரிக்க முடியும். அதான் சொல்கிற மகீயசாம் பாத ரஜோபிஷேகம். மகானுடைய பாதத்தொலியை சேவிக்காத வரைக்கும் வராது.
ஏன்னா உண்மையான அர்த்தமே நம்ம சொத்து சுகத்தின் மேலே உள்ள பட்டுதல் இருக்கிற வரைக்கும் உண்மையான பக்தி நம்மளால் வச்சுக்க முடியாது. உலக ஆசைகளை கொண்டவர்கள், கடமைகள்ன்ற பெயரால் பட்டுதலோடு செயல்படுவார்கள். கடமைகளை பட்டுட்டு செய்யணும், கடமைகளை பட்டுதலோடு செயல்படுங்க. இன்றைக்கி போனால் தான் 10 ரூபா காசு கிடைக்கும் அப்படின்னு பலனை எதிர்பார்க்கணும். அங்கேயே போயிடுச்சு, அங்கேயே ஒரு 300 ரூபா கிடைக்கணும்னு நினைக்கும் போதே போயிடுச்சு. நீ அது பட்டுதல் அட்டு செய்யலையே, பட்டுதலோடு தான் செய்கிறோம். அப்போ சுத்தமான கிருஷ்ண பக்தி பண்ண முடியல இல்லையா? பலனை எதிர்பார்த்து தானே இன்றைக்கி போனால் ஒரு 1000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னும் பலனை எதிர்பார்க்குறோமே. அப்படி இல்லைன்னா வேலை செய்ய முடியாது சார், வேலை செய்ய முடியாதுங்க. என்னங்க பண்ணுறது? நீ சொல்ல பட்டுதலோடு இருந்தால் தானே நான் போய் செயல்பட முடியும். நான் சம்பாதிச்சா தானே எங்கள் வீட்டை காப்பாற்ற முடியும். அது வரும். நீ பட்டுதல் அற்று செய்தாலும் பட்டுதலோடு செய்தாலும் உனக்கு சம்பளம் கொடுக்காத நிறுத்திடுவாங்களா? நான் கேட்குறேன். நீ வேலை செய்தால் சம்பளம் கொடுக்க போகிறாங்க. அது நீ பட்டுதலோடு செய்தாலும் சரி, பட்டுதல் அற்று செய்தாலும் சரி, உனக்கு சம்பளம் கொடுக்குறது. நீ செய்த கடமைகளுக்கான பலன் தன்னாலே கிடைக்க போகுது, பகவானால் கொடுக்கப்பட போகுது. நீ எதிர்பார்த்து தான் உனக்கு சம்பளம் கொடுக்குறாங்களா? நீ வேலை செய்தாவே அதுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அதை நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் சொல்கிறேன். அதை நம்மள அதை கிடைக்கும். இன்றைக்கி வந்து சம்பளம் வந்தால் நான் கடன் தொல்லை அடிச்சிடுவேன், அது அடிச்சிடுவேன், இதை அடிச்சிடுவேன், எல்லாமே மளிகை சாமான்லாம் வாங்கிடுவேன் அப்படின்னு ஒரு பிளானிங் போகிற மத்தியா அந்த சர்வ சங்கல்ப வர்ஜிதா, அந்த சங்கல்பத்தை தூக்கி போட்டு வந்த பிறகு பார்த்துக்கலாம். அது வரைக்கும் என்னென்னா கிருஷ்ண சிந்தனையோடு இரு. அதனால் பலனை எதிர்பார்க்கறதுக்கு மேலே நீ சம்பளம் வரும் அதனால தான் போய் உழைக்கிறேன் அப்படின்னு பலனை எதிர்பார்க்குறேன். பலனை எதிர்பார்க்கறதுக்கு மேலே ஒரு படி மேலே போய் அந்த பலன் வந்தால் அதுக்கு மேலே நாங்கள் இந்த செலவுலாம் செய்துப்பேன், அந்த செலவுலாம் செய்துப்பேன், எனக்கு இந்த மளிகை சம்பளம் வாங்கிடுவேன், அதை பண்ணல, இது பண்ணிவிடுவேன் அப்படின்னு அதுக்கான செலவுகள் வர திட்டம் போகிற பற்றியா இது இன்னும் ஆழ்ந்து போகிறது. கனவுக்குள்ளே ஒரு கனவு காண்ற மாதிரி. செயல்களை செய்ய வேண்டியது கர்மஞ்சேவ அதிகாரஸ்து, அதில் தான் உனக்கு அதிகாரம் உண்டே தவிர பலன்களில் உனக்கு பலேஷு பலன்களில் அதிகாரமே கிடையாது. அப்போ எதை சிந்திக்கணும்னா சிந்திக்கிறதுக்கு விஷயமா இல்லை, மதிர் கிருஷ்ணத்தில் புத்தியை செலுத்து, கிருஷ்ணத்தில். ஏன்னா உண்மையான உன் சம்பளம் இல்லை பெரிய அர்த்தம். நதே விது ஸ்வார்த்தகதிம் ஹி விஷ்ணு. உண்மையான அர்த்தம் எதுனா கிருஷ்ணன் தான், பகவான் தான். நம்ம ஆத்ம பரமாத்மாவாகி அந்த ஆத்மாவை அடையிறது தான் பெரிய லாபமா, அதுதான் பெரிய அர்த்தமா. அதை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் மக்கள்லாம். நதே விதுன்னா தெரிஞ்சுக்கிறது, நதே விது தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். ஸ்வார்த்தகதியும் உண்மையான தன் சொத்தாகிய விஷ்ணு தான் நம்மளுடைய சொத்து அப்படின்னு தெரிஞ்சிக்காமல் இருக்கிறோமே. இந்த பணத்தை நம்ம சொத்தாக, மனைவி குழந்தைகளை நம்ம சொத்தாக, இந்த வீடு நிலபலன்கள் அந்த வாகனங்கள் இவைகள்லாம் நம்ம சொத்தாக நினைத்து கொண்டு இருக்கிறோமே. அது வரைக்கும் கிருஷ்ணன் சொத்தாக இருக்க மாட்டான், சொத்தாக ஆக மாட்டான். இப்படி ஒரு அறியாமையில் இருக்க பற்றியா அவர்களால் நிச்சயமாக கிருஷ்ணன் தான் சொத்துன்னு தெரிஞ்சிக்க முடியாது. மற்றதெல்லாம் சொத்தாக மதிக்கிறவங்களுக்கு கிருஷ்ணன் சொத்துன்னு தெரியாது. நதே விது ஸ்வார்த்தகதிம் ஸ்ரீ விஷ்ணு ஏன்னா துராசையாகி பகிர் அர்த்தமானினா. கெட்ட ஆசைகளை, அற்பமான கெட்ட ஆசைகள், அதை அடையணும், இதை அடையணும், அதை அடையணும், அதை காமத்தை அனுபவிக்கணும், கோபத்தினால் உங்களை எரிஞ்சு விழணும், லோபத்தினால் பணப்பேராசை நிறைய சொத்து சுகங்களை சேர்த்துக்கணும், இதெல்லாம் துராசை, கெட்ட ஆசைகள். காமத்தினால் அனுபவிக்கணும், கோபத்தினால் மற்றவங்க மேலே எரிஞ்சு விழுதும், லோபத்தினால் சொத்து சுகங்களை சேர்த்து வைக்கணும் அப்படின்றது துராசை. அப்போது அதனால் என்ன ஆகும்னா பகிரர்த்தமான வெளிப்புறமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் உனக்கு பெருசாக தோணுமே தவிர உன்னுடைய ஆத்மாவை கோட்டை விட்டுருவேன், மனசில் புழுங்கின்னு இருப்பேன், நிம்மதியற்றவனாக இருப்பேன். ஏன்னா வெளிப்புற பொருள்களையே நீ மதிக்கிறவனாக இருக்கிறியே, உன்னுடைய ஆத்மாவை மதிக்க மாட்டேன். அப்போ பகவானை எங்கே மதிக்க போகிற? கிருஷ்ணன் பரமாத்மாவை நீ எங்கே பகவானை மதிக்க போகிற? எதனால்? துஷ்ட கெட்ட ஆசைகளால் கெடுக்கப்பட்ட புத்தியானது வெளிப்புறமான விஷயங்களை தேடி ஓடுகின்றது, வெளிப்புறமான விஷயங்களையே நிம்மதி தேடி ஓடுகின்றது. பகிர அர்த்தமானினகா, அதுதான் பெரிய அர்த்தம், அதுதான் பெரிய லாபமாக நினைக்குது, அதில் தான் சௌக்கியம் இருக்குதுன்னு நினைக்குது, அதில் தான் சாந்தி இருக்குதுன்னு நினைக்குது. கிடையாது, அது கெட்ட ஆசைகள்.
ஏன்னா நமக்குள்ளே இருக்கிற பரமார்த்த லாபமாகிய விஷ்ணு நதே ஸ்வார்த்தகதிம் ஹி விஷ்ணு நதே விது ஸ்வார்த்தகதிம் விஷ்ணு. நமக்குள்ளே இருக்க பரமாத்மாவை தெரிஞ்சிக்காமல் இருக்கிறது தான் பெரிய அழிவு, பெரிய துன்பத்துக்கு காரணம். பிரகலாதன் சொல்கிறார், 5 வயசு குழந்தை பிரகலாதன் சொல்கிறார், நாரதர் சொல்லி கொடுத்த மாதிரி சொல்கிறார். அதனால் என்ன ஆகுன்னா, புலன்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்வதற்காக திருப்பி திருப்பி அந்த இருட்டிலே போய் விழுறோம். அறியாமை என்ற இருட்டில் போய் அதாந்த கோபிர் விஷதாம் பிரவிஷ்டம் தமிஷ்டம். அதாந்த கோபிர் உபநீயமான வாசிஷ தந்தியா உருதாம் நிபத்தாக. அதாந்த கோபி அதாந்த அதில் அந்த அந்த யதாந்தர் உபநீயமானக. கண் தெரியாத குருடனாக இருட்டில் போய் மேலே என்னாச்சுன்னா, அப்படிப்பட்ட வழிகாட்டக்கூடியவர்கள், உலக விஷயமான சௌக்கியங்களை மட்டுமே அடையத்துக்கு வழிகாட்டக்கூடியவர்களோடு அவர்களை பின்பற்றி போனோன்னு சொன்னால், இந்த உலக ஆசைகள் உள்ளவர்களோடு பின்பற்றி போனோன்னா, குருடன் வழிகாட்டினான்னா மறுபடியும் அந்த குருடனை பின்பற்றி போன இன்னொரு குருடன் எப்படி 2 பேரும் பள்ளத்தில் விழுவாங்களோ, அவனும் நரகத்தை அடைவான், நாமளும் நரகத்தை அடைவோம். அவனை பின்பற்றி போனான். உலக இச்சைகளில் போய் வாழக்கூடியவனுக்கு பின்பற்றி போனான். ஆமாம், நல்லா சம்பாதிக்கணும், கோடி கோடியாக சேர்த்து வைக்கணும், நம்ம அப்படி போனோம் இப்படி போனோம், அந்த ஆசைகளை இந்த சுகங்களை அனுபவிக்கணும் அப்படின்ட்டு ஒருத்தன் பின்னாடி போனோம்னா, நான் அதே நரகத்துக்கு அவன் வழிகாட்டுறான்னா நாமளும் போய் நரகத்தில் விழ வேண்டியது தான். அப்போ நைஷா மதியஸ் தாவத் உருக்கிரமம், அவங்களிடத்துல கிருஷ்ண பக்தி ஆனது உண்டாகாது. கிருஷ்ணன் திருவடியை போய் சரணமடையணுன்ற எண்ணமே உண்டாகுது. பகவானை டோட்டலாக சரணமடைஞ்சு வாழ்க்கையை அவனுக்கு அர்ப்பணிக்கணுன்ற எண்ணமே நைஷா மதியஸ் தாவத்து உருக்கிரமாங்கிற ஸ்பிருஷத்தி அனத்தாபகமோ யதார்த்தகா. அனர்த்தமான விஷயங்களையே அர்த்தமாக நினைத்து கொண்டிருக்கிற இந்த மனசானது நாம் கிருஷ்ண திருவடி அடைய முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? நிஷ்கிஞ்சனானம், இந்த உலகாசைகளை வெறுத்தவர்கள் தூக்கி போட்டு, இதெல்லாம் சுத்தமாக நம்மளை துராசை, நம்ம மனசை கெடுக்கக்கூடியது, நம்மளை நரகத்தில் தள்ளக்கூடியது அப்படின்னு தெரிஞ்சு, உண்மையான நம்மளை சுவார்த்தகதி விஷ்ணு தான் அப்படின்னு தெரிஞ்சு கொண்டு இருக்கிற நிஷ்கிஞ்சனானம், எதிலையும் பற்றற்றவர்களாகிய சன்னியாசிகள், அப்படிப்பட்ட மகாத்மாக்களுடைய பாதத்தோழிய சிரசில் தரிக்காத வரைக்கும் பகிரர்த்தமான வெளி விஷயங்களையே மதிக்கிற புத்தி தான் வரும். கிருஷ்ண பக்தர்களையோ பாகவதில் மதிக்கணுன்ற எண்ணமே வராது. பகவத்கீதையிலேயோ பாகவதத்திலேயோ பக்தி உண்டாகாது. நாமெல்லாம் வெளி விஷயங்களை மதிக்கிறோமே, பொருளையோ பணத்தையோ செல்வ சௌக்கியம், அதுதான் இந்திரிய சௌக்கியங்களே பெருசாக மதிக்கிறவங்களுக்கு எப்படி கிருஷ்ண பக்தி உண்டாகும்? விஷ்ணு தான் சுவார்த்தகதி, நம்ம ஆத்மலாப, நம்ம ஆத்மாவே விஷ்ணு தான் அப்படின்னு எப்படி வந்து தெரிஞ்சிக்க முடியும்? தெரிஞ்சிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். ஏதோ ஸ்லோகத்தில் இருக்குது அப்படியே படிச்சுட்டேன், சுலபமாக சொல்லிட்டேன். இது ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தா தெரியும், விசாரணை பண்ண தெரியும். அதுதான் இங்கே சொல்கிறார். அதாந்த கோபிர் விஷதாம் தமிஷ்ரம் புன சர்வித சர்வனானம். அனுபவித்த வாழ்க்கையை அனுபவித்து கொண்டு அதே புலனிச்சைகளில் உழலக்கூடியவர்கள் பின்னாடி போனோன்னா, நீயும் அதே கண்கட்டி வித மாதிரி அந்த இருட்டில் போய் நீயும் அதே குழியில் போய் நீயும் விழ வேண்டியது தான். குருடருக்கு வழிகாட்டினா அவனே குருடன், அவன் போய் நம்ம வழிகாட்டினானா அவன் பின்னாடி போகிறவங்களும் குருடர்கள். அப்படின்னா அவன் 2 பேரும் போய் பள்ளத்தில் விழ வேண்டியது தான். புலனிச்சைகள், புலன்களை திருப்திப்படுத்துறதுக்காகவே மனுஷன் உழைக்கக்கூடாது. இந்த ஆத்ம லாபத்தை, ஆத்மாவை சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயங்களை ஈடுபடணும் இல்லையா? அதுக்கு தான் பகவத்கீதை படிக்கணும், அதுதான் பாகவதம் படிக்கணும், அதுக்கு தான் மகான்கள் சொல்கிற வார்த்தைகளை நம்பிக்கை கொள்ளணும். ஒரே ஒரு விஷயம் நேற்று சொன்னேன், கொஞ்சம் இந்த பாடி கான்செப்ட், இந்த உடம்புன்னு நம்ம நினச்ச உடனே நம்மளுக்கு இந்த உடம்பு நினச்ச அடுத்த க்ஷணத்தில் இது எவ்வளோ கடமைகள் இருக்குது, எவ்வளோ பொறுப்புகள் இருக்குது, எவ்வளோ பட்டுதல்கள் இருக்குது, யாரார்கள் எப்படி பேசணும் அப்படின்ற எவ்வளோ அகங்காரம் இருக்குது, யாரார்கள் எப்படி பேசணுன்ற அந்த சூட்சமும் தெரியுது, இதுக்கு எவ்வளோ கபடங்கள் தெரியுது. அப்பா, இவ்வளவு அனர்த்தங்கள் உடைய இந்த தேகத்தில் நம்ம பட்டுதல் கொண்டு இருக்கிறோமே, இந்த தேகம் நான் நினைக்கும் போது அடுத்தது எனக்கு எவ்வளோ சூழ்ச்சிகள், எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ கபடங்கள், நாம் எவ்வளோ தவறு பண்ணியிருக்கோம், நமக்கு எவ்வளோ துரோகங்கள் பண்ணாங்க, இதெல்லாம் குப்பை மாதிரி அப்படியே மனசில் வந்தது இல்லையா? எப்போ இந்த பாடி கான்செப்டில் வரும்பொழுது
சுத்தமாக இந்த பாடியே நீ இல்லை, நீ ஆத்மா. இந்த ஆத்மா யாருடைய? பகவானுடைய தொண்டன் நான். இந்த தேகத்தினுடைய தொண்டன் அல்ல, இந்த தேகத்தை சம்மந்தப்பட்டவருடைய தொண்டன் இல்லை அப்படின்ற கான்செப்டில் வரும்போது நம்ம பகவானுடைய விஷ்ணு சுவாத்துகதி, நான் உண்மையிலே விஷ்ணுவுக்கு விஷ்ணு தான் என்னுடைய பெரிய சொத்து அப்படின்னு நினைக்கும்போது நீ எவ்வளவு பெரிய களங்கத்திலிருந்து விடுபடுற தெரியுமா? எவ்வளோ பேர் உன்னத ஸ்திதியில் நிறுத்தப்படுற தெரியுமா? சில பேர்லாம் இதெல்லாம் நான் சொன்னேன்னா திருப்பி அதையே சொல்லுங்க கேட்பாங்க. இந்த ஆத்ம ஞான விஷயத்தை மட்டும் எத்தனை தடவை கேட்டாலும் சலிக்கவே சலிக்காது. அதில் அப்படி ஒரு ரிலீஃப் கிடைக்கும்போது அந்த கன்க்ளூஷன், அந்த ஒரு முடிவு வந்துடணும். என்ன கன்க்ளூஷனில் நம்ம இந்த உடம்பே கிடையாது, ஆத்மாதான்ற ஒரு முடிவுக்கு வரும்போது கிடைக்கிற ரிலாக்ஸேஷன் இருக்குது பாருங்கள். சத்தியமாக சொல்கிறேன், இதெல்லாம் அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். நான் இந்த விஷயத்தை பற்றி நிறைய பேசணும்னா அப்படியே இன்னும் கொஞ்ச நேரம் மறுபடியும் அதை சொல்லுங்கள் அப்படின்னுவாங்க. என்னடான்னா அதில் அவ்வளோ சாந்தி இருக்குது. இந்த உடம்பு நான் இல்லை, இந்த உடம்பு நான் அப்படின்னு நினச்ச உடனே அடுத்த க்ஷணத்தில் நீ எப்படியாப்பட்ட அக்ஞானம் அதாந்த கோபீர் விஷதாம் தமிஷ்ரம், அந்த அறியாமை என்ற நரகத்தில் போய் விழறோம் பாருங்கள். நம்ம நரகத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய இந்த குருட்டுத்தன்மை, அக்ஞானம், பா இந்த போட்டு புரட்டி எடுத்துரும். உலக விஷயம், என்னை போய் அப்படி சொல்லிட்டானே, என்னை போய் திட்டானே, என்னை போய் அப்படி பண்ணிட்டானே, என் மனசை புண்படுத்திட்டான், அது பண்ணிட்டான், இவனு பண்ணான், அவனுக்கு நான் பண்ணுறேன், அவனுக்கு நான் அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன். அவங்கள பேசக்கூடாது, அவங்க எனக்கு எதிரி, அவங்க எனக்கு பகைவன். எல்லாம் அக்ஞானம், எல்லாமே அக்ஞானம். நல்லவங்களெல்லாம் பகைச்சிப்போம், கெட்டவங்களெல்லாம் நம்ம பக்கத்தில் வச்சுப்போம். அப்போ தேவை, ஏன்னா அந்தளவுக்கு கோபத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் தவறானதாக இருக்கும். ஏன்னா நம்ம மனசு புண்படுத்த உடனே ரியாக்ஷன், அது யோசிக்கிறது கிடையாது. ஏன்னா அவங்க காயப்படுத்திட்டாங்க. அப்போ என்னென்ன எல்லா கவலை, இந்த உடல் எல்லாம் இந்த பாடி கான்செப்டில் தானே இவ்வளோ அனர்த்தங்கள் உண்டாகுது. பகிர் அர்த்தமானேனஹா, இந்த வெளிப்புறமாக இருக்கக்கூடிய இந்த உடலை உயர்வாக நினச்சதுனால தானே இவ்வளவு துராசையாக கெட்ட ஆசைகள்லாம் அந்த மனசில் நமக்கு உண்டாகுது. அதே சமயத்தில் இவ்வளோ அனர்த்தங்கள்லாம் உண்டாகுது. யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ அனர்த்தங்களுக்கு காரணம் என்ன? பாடி கான்செப்ட் தானே காரணம். உன்னுடைய துன்பத்துக்கு யார் காரணம்? அவன் தான் என்னை அடித்தான், அவன் தான் எனக்கு துன்பப்பட்டு, அவன் என்னை திட்டினா அதனால் என் மனசு நொந்தது, அவன் அடித்தான் அதனால் என் உடம்பு நொந்தது. எல்லாம் பாருங்கள், இந்த உடம்பு மனசு நான் நினைக்கிறதுனால தானே வருது. அதுதான் விட்டு தொலையேன் அப்படின்னும் போது தான் அது எதனால் விட முடியும்? கிருஷ்ண பக்தினால் தான் விட முடியும். அந்த கிருஷ்ண பக்தியில் தெளிச்சிருக்கிற நிஷ்கிஞ்சனானாம், எந்த விஷயத்திலையும் பற்றுதல் அற்றவர்களாகிய, எந்த விஷயத்தையும் கொஞ்சம் கூட பற்றுதல் அற்றவர்களாகிய, கிஞ்சினா கொஞ்சம், அந்த கிஞ்சித் கூட இல்லாமல் நிஷ்கிஞ்சனானாம், அணுவளவு கூட பட்டுதல் அற்றவர்களாகிய, சுத்தமாக கிருஷ்ண பக்தியில் தளிக்கக்கூடியவர்களாகிய அந்த மகான்களுடைய பாதத்தொலி எடுத்து சிரசில் தரிக்காத வரைக்கும் கிருஷ்ண பக்தி உண்டாகாது. நாம் எவ்வளோ சாதனைகள் பண்ணலாம், ஆயிரக்கணக்கான நாமா சொல்லலாம், எவ்வளோ பாகவதம் படிக்கலாம், புஸ்தகமாக வீட்டில் வச்சுக்கலாம், தலகாணி மாதிரி எடுத்து படிக்கலாம். அனுபவம் இல்லைன்னா சாத்தியம். அந்த மகான்களை பகைச்சின்று நம்ம எப்படி கிருஷ்ண பக்தி அடைய முடியும்? கிருஷ்ண பக்தியிலே தளிக்கக்கூடியவர்களாகிய அந்த சுத்த சாத்விகமாகிய அந்த கிருஷ்ண பக்தி, சௌனகாதி மகரிஷிகள் அந்த நிலையிலிருந்து தான் கேட்டிருக்காங்க இந்த ஸ்லோகத்தை. வயம் துண வித்ருப்யாம உத்தம ஸ்லோக விக்ரமே யசுண்பதாம் ரசஜானம் சுவாது பதே பதே. அந்த கேட்கணுன்ற ஞானம், அந்த ரச ஞானம் இருக்கிறவங்களுக்கு தான், அந்த டேஸ்ட்டு, அந்த பக்தி ருச்சி இருக்கிறவங்களுக்கு தான் பாகவதம் தேன் மாதிரி இனிக்கும், சுவையாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் கேட்கலாமா, இன்னும் கொஞ்சம் நேரம் படிக்கலாமா? அதுக்கு என்ன பண்ணணும்? மகான்களுடைய பாதத்துளியை சேவிக்கணும். மகியசாம் பாத ரஜோபிஷேகம். மகான்களை பகைச்சிண்டு பக்தியில் முன்னேற்றம் அடையவே முடியாது. எழுதி தரேன், மகான் நான் பகைச்சிப்பேன், எல்லாம் பண்ணுவேன், பக்தர்களெல்லாம் நான் எல்லாரையும்
யார்களையும் பேச மாட்டேன், பக்தர்கள்லாம் எனக்கு எதிரி, பக்தர்களிடத்தில் நம்ம ஏதாவது பகை உணர்வு வந்தால் கூட உடனே எதிரி அப்படின்னு பேச மாட்டேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனால் எல்லாம் காழ்ப்புணர்ச்சியோடு இருப்பேன். ஆனால் நான் பக்தி பண்ணுவேன். அது எப்படி நடக்கும்? நடக்கவே நடக்காது. அதை தூக்கி போட்டால் தான் கிருஷ்ணன் உள்ளே வருவான். நான் சொல்ல பாகவதத்தில் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கு, தர்ம புரோஜித கைதவகா, அந்த கபடத்தை தூக்கி போடு. புரோஜித கைதவகா, புரோஜிதனா தூக்கி போடு, கைதவகா. அப்போ தர்ம புரோஜித கைதவ நிர்மத்சரானாம், பொறாமை முதலிய தோஷங்கள் அற்றவர்களாக கடைபிடிக்க வேண்டிய சதாம் சாதுக்களுக்குரிய தர்மம் இந்த பாகவத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பாகவத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு முன்னாடி 3 ஸ்லோகங்கள் கண்டிஷன்ஸ், அதாவது இன்ட்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவதாரிகை, எப்படி ஃபாலோ பண்ணோம், இது எந்த முறையில், இந்த 3 ஸ்லோகங்களில் எல்லா கண்டிஷன்ஸும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கண்டிஷன்ஸோடு நீ கரெக்டாக பாகவத்துக்குள்ளே நெருங்கினா அப்ரோச் பண்ணால் கண்டிப்பாக உனக்கு சக்ஸஸ், ஜெயம் உதிரேத், ஜெயம் உண்டாகும். ஆனால் இது இல்லைன்னு சொன்னால் கிட்ட கூட நெருங்க முடியாது. ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன? கபடங்களை தூக்கி போடு. இவரை பற்றி அந்த காழ்ப்புணர்ச்சி தூக்கி போடு. மொத்தத்தில் நீ ஆத்மான்னு இந்த உடம்புன்னு நினைக்காது ஃபஸ்ட்டு. 2வது நிர்மத்சரானாம், யாரை பார்த்தும் பொறாமைப்படாத. அவனா நம்மளோட பெரிய ஆள், அவ்வளோ பெரிய ஆள், அவன் விஷயம் தெரிஞ்சுன்னா அப்படி இப்படின்னு அவனை பார்த்து பொறாமப்பட்டு அவனிடத்தில் துவேஷம் பாராட்டக்கூடாது. அப்போது அடுத்த ஸ்டெப்பு என்ன சொல்லிடுது? அடுத்தது என்ன சொல்லியிருக்குது? நம்ம ஆத்மஸ்வரூபம் உண்மையிலேயே வாஸ்தவமான வஸ்து ஆகிய நம்ம ஆத்மஸ்வரூபத்தை அடைய வேண்டியது இல்லை, தெரிஞ்சிக்க வேண்டியதுன்னு தெரிஞ்சுக்கணுமா. வேத்தியம் வாஸ்தவம் அற்ற வஸ்து சிவதம். அப்போ அப்படி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஆத்மஸ்வரூபத்தை எவன் தெரிஞ்சுக்கணும்னு பகவத்கீதையில் ஃபஸ்ட்டு பகவத்கீதை தான் படிக்கணும். படித்தோம்னா அந்த ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆத்மஸ்வரூபத்தை நினச்சா இப்போ நீ பாகவதம் படித்து பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சிவதம் மனசுக்கு மகோத்சவமாக இருக்கும், மங்களம் உண்டாயிடும். அப்போ கஷ்டங்கள்லாம் துக்க பிரசாதே அதிகச்சதி துக்க ஹானி பிரஜாயதே, துக்கத்துக்கு ஹானி உண்டாயிடும். 3 வித தாபங்கள் பாதிக்காது. தாபத்திரை உன்மூலனம். பிரசாதே சர்வ துக்கானாம் ஹானிர் அஸ்யோபஜாயதே. கீதையில் பகவான் சொல்கிறான், பிரசாதே என்ன பிரசாதம்? புளியோதரை பிரசாதமா? தத்தியானமா? பெரிய பிரசாதம் எது தெரியுமா? நம்ம ஆத்மாவை பகவான் நம்ம கையில் குத்துட்டான்னா அதான் பெரிய பிரசாதம் சாப்பிட்றதுக்கு. இந்த உடம்பை கொடுக்கறதில்ல, நம்ம ஆத்மாவை மறந்துருக்கிறோமே, அந்த ஆத்மஸ்வரூபத்தை நம்ம தெரிஞ்சிச்சோம், வேத்தியம் தெரிஞ்சு கொண்டோமானால் அதுதான் பெரிய பிரசாதம். அப்போ பகவானுடைய அம்சம் நாம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு, இதுதானே பெரிய பிரசாதம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பெரிய ரிலீஃப் கொடுக்குறது இதுதான். அப்போ தான் மனசில் மகோத்சவம் உண்டாகும், சிவதம். அப்போ தாபத்திரை துக்க ஹானிர் உபஜாயதே, துக்கத்துக்கு ஹானி உண்டாயிடும். துக்கத்தினால் எத்தனை பேர் ஹானி அடைகிறாங்க, கஷ்டப்படுறாங்க. ஆனால் துக்கத்துக்கே ஹானி உண்டாக்குறது ஆத்ம ஞானமாக அப்படி சொல்லப்பட்டிருக்கு கீதையில், பகவத்கீதையில். பிரசாதே சர்வ பிரசாதே துக்கஹானிர் அஸ்யோபஜாயுது. அந்த ஸ்லோகம் சரியாக மறந்துச்சு. சரி, ஓகே. அந்த பிரசாதம் கிடைச்சிச்சுன்னா பகவான்கிலேருந்து அந்த ஆத்ம ஞானம், பகவான் கொடுத்ததே ஆத்ம ஞானம் என்ற பிரசாதம் தான். அது கிடைச்சிச்சுன்னா துக்கத்துக்கெல்லாம் ஹானி உண்டாகிடும். துக்கத்தினால் நம்மளுக்கு ஹானி உண்டாகாது, துக்கத்துக்கே ஹானி உண்டாக்கக்கூடியது ஆத்ம ஞானம். தாபத்திரையே உன்மூலனம் பிடிங்கிடுச்சு. அதனால் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நம்ம அரைச்சமாகவே அரைக்கிறோம் அப்படின்னு சொன்னதுனால கோபிச்சுட்டாங்க. அதனுடைய மெய்ப்பொருள் என்னன்னு தெரியாததுனால, என்ன பிரபு இப்படி சொல்லிட்டீங்க, அரைச்சமாகவே அரைக்கிறேன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு மனசு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் என்ன, இதனுடைய விஷயம் என்ன. ஒரு பக்தல் வாக்கில் அனாவசியமாக வருமா வார்த்தை, அது எங்கேயோ ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோம்னா, சிந்தனை இல்லைன்னு சொன்னால், சிந்திக்கலன்னு சொன்னால் கோபம் தான் வரும். சிந்தித்தோம்னா நிதானம் வந்துடும், சாந்தி வந்துடும். அப்போது இது எங்கேயோ இருக்குது. பக்தர்கள் வாக்கில் வர விஷயம்
அர்த்தமற்றதாக இருக்காது. அதனுடைய விஷயம் என்னென்னா 2 இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் மற்ற இடத்துல எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு தெரில, நான் பார்க்கல. பிஷ்டபேஷன்னு பரதயோகேஸ்வரர் சொல்லியிருக்கார், பிரகலாதம் சொல்லியிருக்கார், புனப்புன சரிவித சர்வனானா 2 இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அரைச்ச மாவாரி. இதுக்கு அர்த்தமே வேறு, பெரிய வேதாந்த விஷயம் இது. ஆனால் இதை நம்ம சொன்னதுக்கு கோவப்படுறாங்க. கோவப்பட்டாலும் அப்புறமா யோசித்தா புரியும் அவங்களுக்கு. அதான் விஷயம். அரைச்ச மாவு அரைக்குதுன்னு அர்த்தம் என்னென்னா, நல்லா மழிஞ்சு போச்சு, மசிஞ்சு போன அந்த மாவு மேலே அரைச்சி என்ன பிரயோஜனம்? அது மாதிரி ஏற்கனவே அனுபவித்த சௌக்கியங்களை சின்ன வயசுலேருந்து அனுபவிக்கிறோம், திருப்பி அனுபவிச்சு என்ன பிரயோஜனம் சொல்ல பார்க்கலாம். அதே சௌக்கியங்கள் அதே புல நண்பங்கள் தானா? இதை விட புதுசாக வேறு எதுவும் இல்லையாண்ணா? இருக்குது. என்னென்னா விது கிருஷ்ணஸ்வரூபம் நதே விது ஸ்வார்த்தகதிம் ஹி விஷ்ணு. உண்மையான பெரிய லாபம் அர்த்தம் அதுதான் உயர்ந்த லாபமா. ஸ்வார்த்த கதி, நமக்கு கதி விஷ்ணு தான், நாராயணன் தான், கிருஷ்ணன் தான் அப்படின்னு தெரிஞ்சிக்காமல் இருக்கிற பத்தியா, அதுதான் பெரிய அறியாமையே. சரி, கிருஷ்ணனை தெரிஞ்சுன்னா எனக்கு என்ன லாபம்? கிருஷ்ணன் வேற இல்லை, நாம் வேற இல்லை. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். என்ன இப்படி சொல்கிறீங்க? கிருஷ்ணனுடைய சக்தி நம்மளாம் மயங்கர சுபாவம் முடியும், கிருஷ்ணன் மயங்க மாட்டானே. ஆமாம், கிருஷ்ணன் மயங்காமல் இருக்கிறான் இல்லையா? உண்மையிலேயே உனக்கு மயக்கம் கிடையாது. அப்போ மயக்கமாக இருக்கிறான், அது மாய. மயங்கர சுபாவம் உள்ளவனாக இருக்கிறது மாய. இந்த பாடி கான்செப்டில் இருக்கிறதுனால உனக்கு அப்படி வருது. அவன் எப்படி சச்சிதானந்த ஸ்வரூபம்னா நீயும் சச்சிதானந்த ஸ்வரூபம் தான், கிருஷ்ணன் போல தான். அவன் எப்படி மாயைக்கு மயங்காமல் இருக்கிறான்? அவ்வளோ கோபிகள் மயக்க பார்த்தாங்க, ஆனால் இவன் மயங்கின மாதிரி இருந்தான். அடுத்த நிமிஷம் நான் டக்குன்னு மதுரா நகரத்துக்கு எஸ்கேப் ஆகிட்டான். யாருக்கும் மயங்கலை. அங்கே போய் குப்ஜையை கூணி சந்தனம் எடுத்து அந்த குப்ஜையை போய் கட்டி பிடிச்சிக்கிறான். அவன் மயங்கினது தான். எப்படி? அவர்கள் தான் இவனுக்கு மயங்கினாங்களே தவிர அதனுடைய விஷயம் வேறு. அது ஆனந்த வியாபகங்கள். அவங்களாம் அதாவது ராதை லலிதா விஷாகலாம் ஆனந்த வியாபகங்கள். பகவானுடைய ஆனந்த ஸ்வரூபத்தில் அவரெல்லாம் வந்து சம்வித்து ஹலாதினி போன்ற சக்திகள் அவங்களாம். அது வேறு விஷயம். அது வந்து ரொம்ப ரகசியமான விஷயம். அது விருட்டம். ஆக மொத்தம் சும்மா வெளிப்புறமாக பார்ப்போம். வெளிப்புறமாக பார்த்தா அவன் பெண்களுக்கு மயங்கலை, பெண்கள் தான் அவன் இடத்துல மயங்கினார்கள். ஏன்னா தன் ஸ்வரூபத்தில் ஆத்மாராமனாக இருக்கிறதுனால அவன் வெளிப்புறமான பெண்களை ரமிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் ஏன் அதில் மயங்கலைன்னா அவன் தன் ஸ்வரூபத்தை ஆத்மாவில் ரமிக்கக்கூடியவன். அதனால் வந்து இந்த மாயை கிட்ட நெருங்க விடாதவன், மாயா சுகங்களில் ரமிக்காதவன். அப்போ கோபிகளோடு ரமிச்சேன்னா அது அதான் சொல்கிறேன், அதுக்கு அர்த்தமே வேறு. ஆத்மஸ்வரூபத்தில் தன் ஆனந்த வியாபங்கள் இடத்துல ரமிச்சான் தன் சக்திகளோட அப்படின்னு அர்த்தம். இது வந்து என்ன பௌதிகமான ரமித்தல் கிடையாது, இது உயர்ந்த சௌக்கியத்தை. இதுதான் ஆத்மானந்தம் தான். அது அந்த ஆத்மானந்தத்தில் ரமிக்கிற விஷயந்தான் அங்கே கோபிகளோட ராசலீலையாக சொல்லப்படுகிறது. அது வேறு விஷயம். அது உன்னத ஸ்திதியில் புரிஞ்சிக்கொள்ள வேண்டிய விஷயம். அது பௌதிகமான கான்செப்டில் புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம். அது மகான்கள் வாக்கில் கேட்டு புரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயம். அதுதான் ஆத்மாராமன். ஒரு விதத்தில் சொல்ல மாட்டா, ஞானிகள்னு சொல்ல மாட்டா, ஆத்மாராமரில் ரமிக்கிறாங்களே அதுதான் அந்த சௌக்கியம்தான் அது. அப்படி இருக்கும்பொழுது கிருஷ்ணனுடைய அடுத்த நிமிஷம் விட்டு போயிட்டான்னா அப்போ அவன் ஆத்மாராமன். அவன் பெண்களுக்கு மயங்கரவும் கிடையாது. அடுத்த நிமிஷத்தில் பார்த்தா துவாரகையில் அவ்வளோ ஸ்திரீகள் 16,108. அங்கே போனால் நிறைய ஸ்திரீகள். ஆனால் ஒருத்தர் இடத்துலையும் இல்லை, ஆனால் எல்லார் இடத்துலையும் இருக்கிறான். இது எப்படி இருக்க முடியும்? அதான் அவனுடைய செயல்களை, திவ்ய செயல்களை புரிஞ்சிக்கொள்ளவே முடியாது. அப்போ அவனை தியானம் பண்ண கிருஷ்ணனை அந்த ஸ்வரூபத்தில் நீயும் நிலைத்திருக்க முடியும். அப்படிப்பட்ட கிருஷ்ணனை தியானம் பண்ணதுனால தான் சௌபரி மகரிஷி தண்ணிக்குள்ளேருந்து தியானம் பண்ணதால் 50 பெண்கள் இடத்துல 50 சௌபரி மகரிஷியாக மாறினார். ஆனால் தனித்து ஒரு சௌபரி மகரிஷி தவத்திலே இருந்தார். எந்த 50 பெண்களிடத்துலையும் பட்டுதல் அற்றவராக இருந்தார். 50 பெண்களோடும் வாழ்க்கை நடத்தினார். அது எப்படி இருக்க முடியும்? அது மகான்களுக்கே புரியக்கூடிய விஷயம். அது
ஆத்ம ஞானிகளுக்கே புரியக்கூடிய விஷயம். இதெல்லாம் பெரிய 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 விஷயம். இதெல்லாம் ரொம்ப சிந்தனை பண்ணணும். இதெல்லாம் நம்ம அதுக்கு தான் பாகவதம். பாகவதத்தை விசாரணை பண்ணுறது மட்டும் இல்லை, அதை தியாயதோ, அந்த தியானம் பண்ணணுமா அந்த விஷயங்களை. எப்படி இருந்திருக்க முடியும்? 50 பெண்களோடு இருக்கிறார், ஆனால் 50 பெண்களை விட்டு விலகியும் தனியாக தவத்தமும் பண்ணுறாரு. 50 ரூபங்கள் எடுத்து எப்படி இருக்க முடியும்? அது மகான்களுக்கே சாத்தியம். அந்த அஷ்டமா சித்திகள்லாம் அவங்களால கையாள முடியுது என்ன சௌபரி மகர்ஷி, அது மாதிரி உனக்கும் வரும். அந்த ஆத்மனிஷ்டையில் என்றைக்கு கிருஷ்ண பக்தியில் தெளிச்சிருக்கோ உன்னால் முடியும். பரகாய பிரவேசம் பண்ணிட முடியும். உன்னால் பிரம்மலோகத்துலேயும் வாழ முடியும், சொர்க்கலோகத்துலேயும் வாழ முடியும், இந்த உலகத்துலேயும் இருக்க முடியும். எல்லா நிலைகளையும் அஷ்டமா சித்திகள் சுலபமாக கொடுத்துரும். அந்த சித்தி அடையிறது பெரிய விஷயம் இல்லை, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய மோட்சம், அந்த மோட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடிய முக்தியை விட சிறந்த பக்தியை அடையணும். பக்தியில் ஒருத்தன் பிடிச்சிட்டான்னா இவைகள்லாம் சுலபமாக கிடைச்சிடும். அதான் அஷ்டமா சித்திகளோ முக்தியோ அதெல்லாம் போகிற வழியில் கிடைக்கிற வழியில் கிடைக்கக்கூடிய பொருள்கள் மாதிரி சுலபமாக கிடைச்சிடும் அவனுக்கு. அப்போ அதுக்கு ஒன்றும் பிரயத்தனம் பண்ணோம்னா, அதெல்லாம் பிரயத்தனம் பண்ண பக்தி பண்ணாவே ஞான வைராக்கியெல்லாம் தன்னாலே வந்துடுற மாதிரி அஷ்டமா சித்திகளும் தன்னாலே வந்துடுமா. ஆமாம், ஞான வைராக்கியமும் வந்துடுதுன்னு சொன்னால் இந்த அஷ்டமா சித்திகள்லாம் சுலபமாக கிடச்சிடும். எல்லா லோகத்துக்கும் முன்னால் போக முடியும். இந்த உடம்பு விட்டு கூடு பயிர சொல்கிறேன் இல்லையா, அது மாதிரி வித்தைகள்லாம் பெரிய விஷயமே இல்லை. அதெல்லாம் சிம்பிளாக பக்தர்களுக்கு செய்ய முடியும். இந்த உடம்புக்கு வச்சுட்டு எங்கன்னா போயிட்டு வர முடியும் அவங்களால. இதெல்லாம் அஷ்டமா சித்திகளில் 8 விதமான சித்திகள் சொல்லப்பட்டு 18 விதமான சித்திகளும் பாகவதத்தில் 11 ஸ்கந்தத்தில் விலாவரியாக சொல்லப்பட்டிருக்கு. போய் படித்து பார்த்தா அனிமா, லகிமா, மகிமா எத்தனையோ அம்மா இருக்குது. அதில் எந்த மாவுனா எத்தனை மாவு வந்தாலும் சரி அவைகள்லாம் மதிக்க மாட்டாங்க பக்தர்கள்லாம். அதெல்லாம் வழியில் கிடைக்கக்கூடிய பொருள்கள் மாதிரி கிடைச்சிடும். ஆனால் அவைகளை புத்தி செலுத்திட்டா பக்தியிலிருந்து வீழ்ச்சி அடைடுவான். ஆனால் பக்தி ருச்சி கண்டவனுக்கு இதில் ருச்சி காண மாட்டான். இந்த அஷ்டமா சித்திகள் சித்திகள் வந்தாலும் அவைகளில் புத்தி செலுத்த மாட்டாங்க. ஆஞ்சநேய சுவாமி அஷ்டமா சித்திகள் கைவர பெற்றவர். ஆஞ்சநேய சுவாமி திடீர்னு உடம்பு பெருக்குது, சிறுக்குது. லகிமா, மகிமான உடம்பு பெருக்குது, லகிமானா ரொம்ப சின்னதாக வருது, சின்னதாக வராது. சிம்ச வருஷத்து மலையில் தலைகள் மேலே பார்த்தா ஒரு மாதிரி சின்னதாக இருக்கார் மகிமா. திடீர்னு பார்த்தா சீதை முன்னாடி பெரிய ரூபமாக எடுக்கிறாரு. அந்த அசோகவனத்தையே துவம்சம் பண்ணுறாரு. 80,000 ராட்சஸை வதம் பண்ணுற அளவுக்கு பெரிய ரூபம் எடுத்து எல்லோரும் கோசாடிக்கிற மாதிரி மசகி கொடுத்த ராட்சசம் கோசாடிக்கிற மாதிரி அடிச்சு போயிட்டார். அவ்வளோ பெரிய ரூபம் எப்படி எடுக்க முடிஞ்சதுன்னு அதான் அஷ்டமா சித்திகள் கைவர். ராம நாமத்தினாலே கட்சிச்சு அவருக்கு அஷ்டமா சித்தி அப்படின்றது இந்த அவதாரத்தில் நிரூபிக்கிறார். அவர் எப்போவுமே நித்திய சேவகனாக ராமருடைய அயோத்தியாதாம் உலகத்தில் வைகுண்டத்தில் எப்போதும் நித்திய சேவகனாக பகவானுக்கு சேவை செய்து நிற்கிறார். ஆனால் இந்த உலகத்தில் ராமநாமம் சொன்னால் இதெல்லாம் கிடைக்குன்றது நம்மளுக்கு நடத்தி காட்டுறார். அஷ்டமா சித்திகளும் கை வரக்கூடும் அப்படின்றது. அதனால தான் கடலை தாண்ட முடியுது அவரால், மற்றவங்களால் தாண்ட முடியாது. கடலை தாண்ட முடியும், லங்கையை தீக்கரையை எரிக்க முடியும், ராவணனுக்கு கண்ணிலே விரல விட்டு ஆட்ட முடியும், எல்லாமே பண்ண முடியும் அவரால். பிரம்மாஸ்திரத்துக்கு அவர் ஒன்றும் பாதிக்காது. ஆத்மா ராமனாக இருக்கு, அவங்களுக்கு என்னவா பாதிக்கும்? பிரம்மாஸ்திரமும் கட்டுப்படுத்த முடியும், எதுலேயும் கட்டுப்பட மாட்டாங்க அவங்க. ஆத்மஸ்வரூபத்தில் ரமிக்கிறவங்க, ராமநாமத்தில் ரமிக்கிறவங்க ஆத்மா ராமர்கள். அதனால் இது பெரிய பிரயோஜனத்தை கொடுக்கக்கூடிய இப்படிப்பட்ட பக்தியை விட்டுட்டு பகிரர்த்தமானியா வெளிப்பொருள்களையே மதிப்பவர்கள் நம்ம என்னன்னு சொல்கிறது? துராசையா. அப்போ கெட்ட ஆசைகள் உடையவர்கள் தானே அவங்க, நல்ல ஆசைகள் உடையவர்களா அவங்க இல்லையா? துராசையா பகிரர்த்தமானினா. அவர்களால் பகவானுடைய திருவடிகளை தொட முடியாது, பகவானை பார்க்க முடியாது. ஏன்னா இந்த வேத வாக்கியங்களாகிய வாசிதந்தியா, இந்த வேதகத்தில் சொல்லக்கூடிய கர்ம காண்டங்களில் சொல்லக்கூடிய லோக தர்மங்கள், பலனை உத்தேசித்து செய்யக்கூடிய கர்மம் என்ற கயிறுகளால் கட்டப்பட்டவர்களால் நிச்சயமாக ஆத்ம ஞானம் உண்டாகாது, கிருஷ்ண பக்தி உண்டாகிறது ரொம்ப ரொம்ப துர்லபம். ஆமாம், அவர்கள் இருட்டில் வாழக்கூடியவர்கள், அவர்கள் வெளிச்சத்தில் வரவே மாட்டாங்க, மேலே மேலே இருட்டிலே போயிருந்திருப்பாங்க. அஞ்ஞானம் என்ற இருளில் சூழ்ந்திருக்கிற அவர்கள் மேலும் இருள் வாழ்க்கை தான் வாழ்ந்துருப்பாங்க, வெளிச்சத்தில் வாழ முடியாது. கிருஷ்ண பக்தியில் வந்தால் தான் வெளிச்சத்தில் வர முடியும். கிருஷ்ணன் சொன்ன வார்த்தைகளை மதிப்பு நாமெல்லாம் பகவத்கீதையில் உத்தவ கீதை
அப்போ அப்படியேப்பட்ட கிருஷ்ண பக்தர்களை தேடி ஓடுவோம். ஆமாம், நிஷ்கிஞ்சனானம்னா விரீத யாவத்து. எது வரைக்கும் மகான்களை தேடி ஓடலையோ அது வரைக்கும் கிருஷ்ண பக்தி வராது. அதனால் ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப ஜாக்கிரதையாக புரிந்து கொள்ள வேண்டும். நிதானம் வேணும். கோவப்பட்டதுனால ஒன்றுமே ஆகாது. எதுக்கோ ஆரம்பித்தேன், எங்கேயோ வந்துடுச்சு. அப்போது முக்குணங்களை கடந்த சுத்த சாத்விக நிலையில் நாம் ஒரு ருச்சி உண்டாகிறதுன்றது ஆத்ம ருச்சி பிரச்சாயத்தை உண்டாகிறதுன்றது ரொம்ப சூப்பர். உண்மையிலே இந்த ஆத்மாவுக்கு என்ன கடமைகள் சொல்ல பார்க்கலாம். ஒரே ஒரு கடமை தான் இருக்குது. பரமாத்மாவுக்கு சேவை செய்ய வேண்டிய கடமையை தவிர இந்த ஜீவாத்மாவுக்கு வேறு எந்த கடமையும் கிடையாது. கொஞ்சம் இந்த மனசளவில் தேக நான் நினைக்கும் போதே மனசில் இறங்கிட்டேன். கீழ்நிலையில் இறங்கிட்ட பிறகு தான் அவங்க பார்த்தா பிடிக்கல, இவங்கள பார்த்தா பிடிக்கும். நிறைய எல்லா பிரச்சனைகளுக்கும் பல அனர்த்தங்களுக்கு காரணம் என்னென்னா திடீர்னு ரெண்டாவது வஸ்து ஒன்று இருக்குதுன்னு நினைக்கும்போது தான் பயமே உண்டாகுது. கதிகளையும் போகிறான். ஐயோ நாளைக்கு வந்தாங்கன்னா என்ன பண்ணுறது, இங்கே வந்தாங்கன்னா என்ன பண்ணுறது, நாளைக்கு அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது, ஐயோ நாளைக்கு இப்படி வந்துடுமே. அது இந்த வசதிகளை பெருக்கிண்டு அதை வேறு தட்டிக்கிண்டு நான் பெரிய ஆள் காமிச்சிருது. என்ன ஒரு முட்டாள்தனம். நீ பழம பௌதிகவாதியாகி அதை பெரிய பணக்காரன் வேறு காமிச்சு தட்டிக்கிறேன்னா அப்போ நீ ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன் இந்த பௌதிக சௌக்கியங்களில். அதை ஒரு தட்டின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீ மகா அக்ஞானி, இருட்டுக்குள்ளே ஒரு இருட்டாக போயிட்டு நீயே குருடனாக இருந்து இருட்டில் போய் விழுந்து சந்தோஷம் யாரும் நினைப்பாங்களா? அப்படி தான் நினச்சிக்கிறான் இந்த அக்ஞான வாழ்க்கையை. சுகபோகங்கள் அனுபவிக்கிறத பெருசாக மதித்து நான் நல்லா சுகபோகங்கள் அனுபவிக்கிறேன் பார், என்ன மாதிரி வசதியாக சாப்பிட்றோம், என்ன மாதிரி பீஸா சாப்பிட்றோம், யார் என்ன மாதிரி பீஸா பர்கர் அது இதுன்னு ரெட்டுலஸ்லாம் சாப்பிட்றாங்க இல்லையா, சாண்ட்விச் எல்லாம் சாப்பிட்றாங்க. அதெல்லாம் பார்த்தா எல்லாம் ஏழைப்பட்டவங்க சாப்பிட முடியாது. ஏழைப்பட்டவங்க பழையது தான் சாப்பிடுவாங்க. அதெல்லாம் சாப்பிட்டா அதெல்லாம் இது பண்ணால் அது நாங்களாம் அங்கே ஹோட்டலில் போய் அதை சாப்பிட்டோம், இதை சாப்பிட்டோம், அதுவும் சூப்பராக இருந்தது, அப்படி சாப்பிட்டோம். ஆனால் வேலை எவ்வளோ தெரியுமா, 1000 ரூபா 2000 ரூபா மொழி எழுதிட்டது. அது ஒரு தட்டிக்கிறான். பெரிய 5 ஸ்டார் பெரிய இந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறது பெரிய தட்டிக்கிறான். அஜ்ஞானத்துலேயும் பெரிய அஜ்ஞானம் அது. அது தட்டிக்க வேண்டிய விஷயம் இல்லை, கேவலப்பட வேண்டிய விஷயம். நான் உயர்ந்த விஷயத்த புல நிச்சயங்களை போய் திருப்திப்படுத்திக்கினேன், அது போய் என்ன உயர்வாக தட்டிக்க வேண்டிய விஷயம் என்ன? ஆத்ம லாபத்தை நீ அடையிலையே. நான் பெரிய பணக்காரன்ற இதில் தானே நீ உயர்ந்த இடத்துல போய் சாப்பிட்டேன், அந்த பணத்திமிரு தானே காண்பிக்கிறேன். அந்த பணம் இருக்குன்றது அது இருக்கிறதுனால தானே நீ அதெல்லாம் அனுபவிக்கிற. அப்புறம் நான் இன்னும் நிறைய பணம் சம்பாதிக்கணும், இன்னும் அதிகமான சௌக்கியங்களை அனுபவிக்கணுன்ற புத்தி போதுன்னா மேலும் மேலும் இருட்டில் விழறிய போய் இது தட்டிக்க வேண்டிய விஷயமே இல்லை, அசிங்கப்பட வேண்டிய விஷயம். சரி நடா இந்த 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 சாண்ட்விட்சு, இந்த புலன் இன்பங்கள், இந்த பீஸா இதெல்லாம் சாப்பிட்றதுல ருச்சி வளர்த்துக்கிறேன், இதுவாடா ஒரு வாழ்க்கை? இந்த புலநிச்சைகளை அடியோடு கண்ட்ரோல் பண்ணி நிஷ்கிஞ்சனானோம் கிஞ்சித் கொஞ்சம் கூட இந்த புலநிச்சைகள் இல்லாத மகான்களை அல்லவா தேடி போக வேண்டும் நாமெல்லாம். அந்த மகான்கள் வாக்கில் அல்லவா பாகவதம் கேட்கணும், பகவத்கீதை கேட்கணும் அப்படின்ற நினைவு யாருக்கு வருதோ, இன்னும் விரீத எது வரைக்கும் அந்த புத்தி வரலையோ அது வரைக்கும் அவர்கள் ஸ்ரேயஸே அடையலை. தன் வாழ்க்கையை தமிழ்ஷ்டம் நரகத்தில் தள்ளி கொண்டிருக்கிறார்கள் ஆத்ம லாபத்தை அடையாத போது. அப்படிப்பட்டவர்களோட பழகணும். அந்த பக்தர்களுடைய சங்கம் இல்லாமல் எப்பொழுதும் உடம்பை பற்றி கேகாத்ம தேகத்தையே வீட்டையும் உடம்பையும் ஆத்மாவாக நினச்சின்னு இருக்கிறவங்களோட போய் இந்த வீட்டையும் இந்த உடம்பையுமே ஆத்மாவாக நினச்சினவங்களோட போய் பேசினா என்ன பண்ணினேன்? அதே குட்டையில் ஒரு மட்டை மாதிரி அவர்கள் சொல்கிற விஷயங்களையே குறைகளை சொல்லிட்டு அது சரியில்லை இது சரியில்லை, மாமா மச்சான் வந்தான், அவன் செத்தான் இவன் செத்தான், அவன் உயிரோடு இருந்தான் இவன் இருந்தான், அவன் கெடுக்கிறான், இவன் இது பண்ணுறான், இவன் வாழ வச்சான், அவன் சாப்பிட்டான், அவன் எனக்கு உதவி செய்தான், இவன் உதவி செய்தான், அவன் எனக்கு அப்படி பண்ணான், எனக்கு இப்படி பண்ணான், அவன் நல்லது செய்தான், இவன் கெட்டது செய்தான். இது தானே சொல்லி இருக்க போகிறோம். வேறு என்ன பேசின்னு இருக்க போகிறோம்? நாம் அரைச்சமாவை தானே அரைச்சின்னு இருக்க போகிறோம். புன சர்வித்த சர்வனா இந்த ரொட்டேஷனே வா. இதை விட்டு என்றைக்கு தான் வெளியே வர போகிறோம்? இந்த குண்டு சட்டிலே குதிரை ஓடிஇருந்தால் என்றைக்கு தான் வெளியே வர போகிறோம்? நாம் இந்த கிணற்று தவளை மாதிரியே வாழ்ந்திருந்தால் இந்த குடும்பம் கிரகமேதி நாம் இந்த இல்லற கவலைகளையே கிரகேஷு கிரகமேதினாம் கிரக வரதானம், அந்த கிரகத்தை விரதமாக கொண்டவர்கள், கிரகத்திலே புத்தி உடையவர்களாக இப்படி எத்தனை வார்த்தைகளை போடுறார்.
இந்த பாகவதத்தில் பார்த்தா கிரகேஷு கிரகமேதினாம் கிரக விரதானாம், கிரகத்தை வீட்டை விட்டு வெளியே வரதுன்றது விரதமாக இருக்கிறாங்களாம். அந்த வீட்டு விஷயங்களில் மட்டும் நான் அப்படி ஒன்று இந்த வீட்டு விஷயம் நான் விட்டு வந்துட மாட்டேன். என் பிள்ளைங்கள் முக்கியம், என் குழந்தைங்க முக்கியம், என் பையன் என் பொண்ணு முக்கியம், எனக்கு இது முக்கியம் அது முக்கியம், என் கணவன் முக்கியம், எனக்கு சொத்து சுகம், என் அம்மா அப்பா என்னுடையது, என்னுடைய மாமன் மச்சான், என்னுடைய எந்த உறவுகள் இதுதான் முக்கியம். அதை நான் விரதமாக வச்சுன்னு இருக்கேன். அது எப்படி நான் விட்டு வந்துடுவேன்? இந்த விரதமாக வச்சுருக்கேன். குடும்பத்தில் உள்ள பந்துக்களை காப்பாற்றுறது, அவர்களிடத்தில் சொல்லாமல் பண்ணுறது விரதமாக வச்சுருக்கேன். நான் என்னம்மா பாகவத்து வந்துட்டு சொல்கிறேன் நீ? நான் கிரக விரதானம், கிரகத்தையே விரதமாக கொண்டவர்கள் நாங்களாம் வரமாட்டோம். நீங்கள் என்னென்னா நாங்கள் ஏகாதசி விரதம் இருக்கிறோம். பகவானை சந்தோஷப்படுத்துறதையே விரதமாக கொண்டவர்கள். அப்படிப்பட்ட பக்தர்களை காப்பாற்றுறதையே பகவான் ஒரு விரதமாக கொண்ட அபயம் சர்வபூதேப்பிய ததாம் ஏதத் விரதம் மாம, அவர்களை எல்லா ஜீவராசியும் காப்பாற்றுறது நான் விரதமாக வச்சுக்கணும். பகவான் அந்த பக்தர்களை காப்பாற்றுறதையே விரதமாக வச்சுட்டு கங்கணம் கட்டின்னு இருக்கானா பகவான். யோசிச்சு பாருங்க. நம்மளாம் கிரக விரதானா, பாகவத விரதம், சப்தாக விரதமாக இருந்து சப்தாக முறைப்படி பாகவத பாராயணம் பண்ணால் யாரும் வரமாட்டாங்க. நாம சங்கீதத்தையே விரதமாக வச்சுருக்கேன், அதுவும் கிடையாது. ஏகாதசி விரதமாக அது இருக்கணும், அதுவும் முடியாது. அப்போ எந்த விரதம் தான் இருக்க போகிறேன்னா கிரக விரதானா. குடும்ப கவலைகளையே தலைமையில் போயிட்டு மண்டையை போட்டு உடைச்சிக்கின்னு குழப்பின்னு அப்படியே நான் போராடுறதே விரதமாக வச்சுன்னு இருக்கிறேன். அது என்னவா விட்டு வர சொல்கிறேன் நீ? என்னால் விட்டு வர முடியாது. நான் படிக்கணும், நான் இது பண்ணணும், நான் மேலே படிக்கணும், நான் பெரிய உத்தியோகத்துக்கு போனேன், நல்லா சம்பாதிக்கணும், நான் என்னென்ன மனக்கோட்டை கட்டி வச்சுக்கிறேன். டக்குன்னு அதெல்லாம் தவிடுபடி ஆக்க பார்க்குறேன் நீ. இந்த ஆத்ம ஞானம்லாம் சொல்லி சரி உன் சவகாசமே வேணாம், உன் லெக்சரே கேட்கக்கூடாது, உன் விஷயத்துக்கு பார்த்து நான் கோடி கோடியாக பணத்தை சேர்க்கறதே அர்த்தமாக நினச்சின்னு இருக்கேன். பகிர் அர்த்தமான நகை, பகிர் வெளிப்புறமான அந்த சொத்து சுகம் சேர்க்கறது தான் நான் அர்த்தமாக நினச்சிக்கிறேன். அதுதான் ஆத்மாவாக நினச்சின்னு இருக்கிறேன், என் உயிராக நினச்சின்னு இருக்கிறேன். இதை விட்டுட்டு பகிர் அர்த்தமான நகை அதே உயர்வாக நினச்சிட்டு என்ன போய் விஷ்ணு தான் சுவார்த்த கதின்னு சொல்கிறியே, நான் அதை ஏற்றுக்க மாட்டேன். ஆஹா, இந்த விஷ்ணு நான் சுவார்த்த கதினா அப்போ இதெல்லாம் விட்டுற சொல்கிறியா? ஆமாம் விட்டுரு, விட முடியாது. அப்போ உன் சவாசமே வேணாம், அவங்க கூட பேசக்கூடாது, உன் லெக்சரே கேட்கக்கூடாது. விஷ்ணு போய் சுவார்த்த கதின்னு சொன்னால் பரமார்த்த லாபம் இதுதான், இது எடுத்துக்கணும். முடியாது. கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை போய் நான் அனுபவின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு அதை பார்த்ததே கிடையாது, அது அனுபவத்திலே கிடையாது. அதை போய் அனுபவின்னு சொன்னால் அது எப்படி அனுபவிக்க, அது எப்படி என்னுடைய அர்த்தமாகும், அது எப்படி அது என்னுடைய சொத்தாக எப்படி ஆகும்? அது நான் கண்ணிலே பார்த்தது கிடையாது, கண்ணிலே பார்த்தது கிடையாது. அப்போ கண்ணிலே பார்த்தது கிடையாது, அதை நம்ப மாட்டேன், அப்படி அதை எடுத்துக்க மாட்டேன் இல்லையா? அப்போ கவலைன்னு ஒன்று இருக்கே, அது கண்ணில் பார்க்கலையே. ஆமாம், அப்போ அது இல்லைன்னு ஒத்துக்கேன். கவலையை நான் அனுபவிச்சிருக்கேனே, அது எப்படி இல்லைன்னு ஒத்துக்க முடியும்? பயம்னு ஒன்று இருக்கே, நல்லா தெரியுமே பயம் எப்படி இருக்கா? கருப்பாக இருக்குமா, சிவப்பாக இருக்குமா, நெட்டையாக இருக்குமா, குட்டியாக இருக்குமா, ஆணாக இருக்குமா, பெண்ணாக இருக்குமா, மனுஷனமாக இருக்குமா, மிருகமாக இருக்குமா, பறவையாக இருக்குமா, பட்சியாக இருக்குமா, தேவரெலாம் அசல அது எந்த ரூபத்தில் இருந்தால் தெரியாது. ஆனால் பயம்னா நல்லா தெரியும். நான் பயந்துருக்கிறேன். அம்மையும் சிங்கேசியமாக பார்த்து பயங்கரமாக ஒரு முரடனை பார்த்தா நான் பயந்து போயிருக்கேன். போலீஸ் பார்த்தா நான் பயந்துருக்கேன். ஒரு பேய் பார்த்தா பயந்துருக்கேன், சினிமாவில் காட்டினா பார்த்தா பேய் பார்த்தா பயந்துருக்கேன். யானை லொங்குன்னு வரும்போது பயந்துருக்கேன். பயம்னா என்ன தெரியும் எனக்கு. என்னப்பா சோகமும் தெரியும். நான் இத்தனை ஒன்று சோகமாக படுத்துன்னு வந்திருக்கேன். அப்போ இதுக்கெல்லாம் எங்கே உருவம் இருக்குது? அப்போ பார்க்காத விஷயத்தை இத்தனை நம்புற நீ சௌக்கியமாக இருக்கிற. சௌக்கியம்னா நான் தெரியும், சுகம்னா நான் தெரியும், துக்கம்னா நான் தெரியும், சோகம்னா தெரியும், மோகம்னா நான் தெரியும். எல்லாத்துலேயும் மயங்கிறது புத்தி வருது. அதெல்லாம் உருவம் இருக்கா? அதெல்லாம் காட்ட முடியுமா? ஆனால் இத்தனை விஷயத்தை நீ நம்புறியே. பகவான் மட்டும் விஷ்ணுவை மட்டும் நம்ப மாட்டேன்றி. ஏன்னா இது அனுபவத்தில் இல்லை, அதெல்லாம் அனுபவத்தில் இருக்குது. கவலை சோகம் மோகம் பயங்களாம் அனுபவத்தில் இருக்குது. ஆனால் விஷ்ணு அனுபவத்தில். ஏன் அனுபவத்தில் இல்லை? பக்தர்களுக்கு இருக்குது அனுபவத்தில். விஷ்ணு அனுகிரகம் பண்ணுற நல்லா தெரியுது. ஒவ்வொரு விஷயமும் நம்ம எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி நான் நினச்சேன் உடனே பார்த்தா எனக்கு பகவான் அது கூட்டி கொடுத்துட்டான். 10 பைசா கையில் காசு இல்லை, எனக்கு பகவத்கீதை புஸ்தகம் வேணால் உடனே யார் மூலமாக எடுத்து வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டான். எப்படி கிடச்சிது? இதுதான் விஷ்ணு. உன் பாகவத புஸ்தகம் உனக்கு வாங்கி கொடுத்துட்டான் பார். இப்போ புரியுதா பகவான் இருக்கான்னு? பகவான் ஆத்ம லாபத்தை உனக்கு ஒரு குரு அனுப்பிச்சு உனக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்குறான் பார். இதுதான் விஷ்ணு. உனக்குள்ள ஞானத்தில் இந்த தப்பான வழி இது போகாது, இங்கே போனால் ஆபத்து இருக்குதுன்னு சொன்னோடனே நீ அதை கேட்டு எஸ்கேப் ஆனன்னு சொன்னால்
நீ போக வேண்டிய இடத்துக்கு மற்றவங்களாம் போய் ஆபத்தில் சிக்கணுதை நீ பார்த்தோன்னே ஆச்சரியமாக இருக்கும். ஆமாம்ப்பா, நடந்த விஷயம் இது. பெங்களூருக்கு வந்து ஒரு இடத்துல வேலைக்கு போகிறதுக்கு ஒருத்தர் வந்து கூப்பிட்டார். ஒரு ஃப்ரெண்டு கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு வேலைக்கு போகலான்னு நினச்சேன். பொட்டிலாம் எல்லாமே பெட்டியில் வந்து எல்லா துணிமணியெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வச்சிட்டோடனே கபாலீஸ்வரர் கோயில் வரைக்கும் மயிலாப்பூர் வரைக்கும் போனேன். போயிட்டு திடீர்னு பகவான் அங்கே சிவன் கோயிலில் வேணாம் நீ போகாத, அந்த கபாலீஸ்வரர் கோயிலில் போனோடனே வேணாம் போகாத, ஏதோ ஒரு உள் மனசு தடுத்துனே இருக்கு, போகாத, பெங்களூரில் வேலை போகலான்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூப்பிட்டா, ஒரு ஃப்ரெண்டு கூப்பிட்டாருன்னு போகலான்னு பார்த்தா போகாத என்னை தடுக்குது. சரி, உடனே அந்த பெட்டிலாம் எடுத்துன்னு வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தா மறுநாள் பார்த்தா பெரிய ஆபத்து. அங்கே வேலைக்கு போனவங்களுக்கு பெரிய ஆபத்து. ஆக்சிடெண்ட்டில் ஆயிடுச்சு. ஆக்சிடெண்ட் ஆகி பெரிய அடிபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, பார்த்தியாப்பா நீ பெங்களூரில் வேலைக்கு போன்னு சொன்னியே, பார்த்தியா நீயும் போயிருந்தேன்னா அது மாதிரி தான் அடிபட்டு ஆக்சிடெண்ட்டில் கஷ்டப்பட்டுருங்க. எல்லாம் ஒன்றா போய் ட்ரெயினில் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அது மாதிரி அது எப்படியோ பழிச்சிட்டாங்க, அது வேறு விஷயம். அது எப்படியோ காப்பாற்றப்பட்டாங்க. இருந்தாலும் எதுக்கு சொல்ல வரேன்னா, பகவான் ஒன்று தடுக்கிறான்னா உன்னை மட்டும் பகவான் காப்பாற்றிருக்கான் பற்றியா? இல்லைனா நீ அடிபட்டு பத்துனது வேண்டியது தான் ஹாஸ்பிட்டலில். அப்போ பகவான் இருக்கிறானா இல்லையா? நீ சொன்ன நாமம் வீண் போச்சா? நீ சொன்ன ராமநாமா அது காப்பாற்றுச்சு இல்லையா? நீ சொன்ன ஹரிகிருஷ்ணா நாமம் காப்பாற்றுச்சு இல்லையா? அதுதான் பகவான் செயல். அப்போ பகவான் செயலாக நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் அனுபவிச்சிருப்போம், பக்தர்கள் அனுபவிச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தா இல்லைனா பக்தியே வந்திருக்காது. அவங்க பாகவதம் நீங்கள் அனுபவிச்சிருக்கோன்னா ஏதோ ஒரு விஷயம் இல்லை. இப்போ பாகவதம் பற்றி பேசுகிறேன் நீங்கள் கேட்குறீங்கன்னா இது பகவானுடைய செயல் தான். அது முதல்ல புரிஞ்சுக்கணும். பகவான் சம்மதம் இல்லாமல் நீங்கள் பாகவதம் கேட்க முடியாது. அழைக்கப்பட்டவர்களே இங்கே வருவார்கள், பகவத் விஷயத்துக்கு வருவாங்க. அழைக்கப்படாதவர்கள் பகவான் விஷயத்தை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. இன்றைக்கி பாகவதம் இன்றைக்கி ஆரம்பிச்சிடறேன்னா இத்தனை நாள் இந்த வழியில் போயிருப்பான். அவனுடைய பாபகர்மா இன்றைக்கின்னு பார்த்து வேறு வழியில் போகும்படி பண்ணிட்டோம் அவனை. அப்படி பாபகர்மா இத்தனை நாள் இந்த வழியில் தான் போயிருப்பான். ஏதோ 1-2 ஸ்லோகம் கூட காதில் விழுந்துட போகுதுன்னு இப்போ பாகவதம் இப்போ நம்ம சொல்கிறோன்னா இந்த தெருவில் பாகவதம் சொல்லும்போது இன்றைக்கின்னு பார்த்து வேறு வழியில் போவான். ஏன்டா நான் இத்தனை நாள் இந்த வழியில் போனேன்? ஏன்னா அவனுடைய பாபகர்மா புறம்பே தள்ளிடும், அவனை கேட்க விடாதபடி பண்ணிடும். பகவான் அவனை அங்கீகரிக்கலை, அழைக்கப்படலை. அழைக்கப்பட்டவர்கள் என்னென்னா யதார்த்தமாக இங்கே வந்திருப்பாங்க. திடீர்னு பார்த்தா பாகவத சிரவணம் பண்ணுவாங்க. அவர் இங்கே வரணும்னு நினச்சே வந்துருக்க மாட்டாங்க. யதார்த்தமாக இந்த வழியில் போகணுன்னு வந்தாங்க. இன்றைக்கின்னு பார்த்து அது இத்தனை நாள் வராதவங்க இன்றைக்கின்னு பார்த்து வருவாங்க. அவங்களுக்கு பார்த்தா பாகவதம் கிடைக்கும். இதுக்கு என்ன சொல்கிறீங்க? இது மாதிரி எத்தனை விஷயம் பார்த்துருக்கோம் தெரியுமா? அப்போ நம்ம பாகவதம் படிக்கணுன்ற எண்ணம் உண்டாகிறதே பகவான் அனுக்கிறதுனால, பாகவதம் கேட்குறதே பகவான் அனுக்கிறதுனால, ஒவ்வொரு செயலும் பக்தி விஷயமாக நம்மளுக்கு ஒவ்வொரு செயலும் நடக்கிறது எல்லாம் பகவானுடைய சங்கல்பத்தினால. நாம் நினச்செல்லாம் எதையும் செய்திட முடியாது. ஒரு கோயிலுக்கு போனால் கூட நம்ம நினச்சிருப்போம், எத்தனையோ நாள் பிளான் பண்ணுவோம், நம்ம போக மாட்டோம். திடீர்னு பார்த்தா யாரோ ஒருத்தர் கூப்பிடுவாங்க, டக்குன்னு அவசரமாக வாங்க, நான் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டேன், வாங்க நான் உங்களுக்கு ட்ரெயினில் நான் ஐட்டம் போகிறேன் சொல்லி யாரை பார்த்து கூப்பிடுவாங்க, டக்குன்னு போயினே இருப்போம் நம்ம எழுந்து. இது யதார்த்தமாக நடக்கிற விஷயம். அது யதார்த்தமாக நடக்கல, பகவான் அழிச்சா அதனால் நான் போக முடிஞ்சது. நீ நினச்செல்லாம் போயிட முடியாது எங்கேயுமே. நீ நினச்செல்லாம் பாகவதம் படிச்சிட முடியாது. புஸ்தகத்தை எடுத்து படிச்சுட்டுலாம் பார்க்கலாம். வீட்டில் தானே புஸ்தகம் தூங்கின்னு இருக்குது, எடுத்து படிங்க பார்க்கலாம். படிச்சுன்னு பார்க்கலாம். நான் சவாலே விடுறேன், அப்படியாவது படிப்பீங்களான்னு ஒரு ஆசை தான். சவாலே விடுறேன், படிக்க முடியுமா? நீங்கள் நினச்சி நான் டெய்லியும் 10 அத்தியாயம் நான் படிக்கிறேன், படிக்க பார்க்கலாம். சரி வாங்க, ஒரு அத்தியாயம் தினமும் பாகவத்தில் ஒரு அத்தியாயம் நான் பாராயணம் பண்ணுறேன், முடியுமா? நடக்காது. பகவான் சாங்ஷன் பண்ணாதான் நீங்கள் பாகவதத்தை தொடவே முடியும், பாகவதத்தை பார்க்கவே முடியும். ஃபஸ்ட்டு பார்க்குறது தர்ஷனாத் அது ஒரு சாதனையாக சொல்லியிருக்கு. ஆமாம், சேவனாத்து ஸ்ரவணாத்து தர்ஷனாத்து பாபநாசினி. பாகவத மகாத்மியம் தர்ஷனம் பண்ணாலே பாபத்தை நாசம் பண்ணக்கூடிய மருந்தான் இந்த பாகவதம். தத்கிருஹம் தீர்த்த ரூபம் வசதாம் பாபநாசனம். அந்த வீட்டில் இருக்கிறவங்களுடைய பாபத்தெல்லாம் நாசம் பண்ணிவிடுமா.
அந்த வீடே பரிசுத்தமாக சகல புண்ணியத்தங்களுக்கு இருப்பிடமா, சகல கஷேத்திரங்களுக்கு இருப்பிடமா இருக்குமா அந்த பாகவத புஸ்தகம் இருக்கிற இடமே. அதனால் நிறைய நாமாக்களை சொல்லுங்கள், நாம கீர்த்தனம் பண்ணுங்கள். யார் இடத்துல வம்பு தும்பு வேண்டாம், யார் இடத்துல பேச்சு வச்சுக்க வேண்டாம், எங்கேயும் தேடி ஓடாதீங்க. அதாவது கசப்பாக இருந்தால் கூட மருந்து சாப்பிட்றோம் இல்லையா, அது மாதிரி சில விஷயங்கள் நம்ம பக்தர்கள் நம்ம இடத்துல கோபிச்சுட்டா கூட அவர்களிடத்துல சமாதானப்படுத்தி அவரில் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா அவர்கள் பக்தர்கள். ஆனால் அபக்தர்கள் நல்லா தேனொழுக பேசினா கூட பக்தி அற்றவர்களை கிட்ட சேர்க்கக்கூடாது. சொல்கிறது புரியுதா? அபக்தர்கள் கோபிஷ்டர்லாம் பார்க்குறது கோபிஷ்டர் ஏதோ அவங்க நான் நமக்கு பிடிக்கல, ஆனால் அவங்கள பக்தி இருக்குது, கிருஷ்ண பக்தி இருக்குதுன்னா அவங்கள முதல் உள்ளே சேர்த்துக்கும். அவர்கள் அதாவது மருந்து கசப்பாக இருந்தாலும் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, ஏன்னா வியாதி குணமாகும். அதுக்காக அது மாதிரி நம்மளுக்கு தப்பாக தோணும், ஆனால் பழகின போது பார்த்தா அது அமிர்தமாக இனிக்கும். அப்படி பக்தர்களை பார்த்தா வெளிப்புறம் பார்த்தா அவங்கள புரிஞ்சிக்க முடியாது, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா புரிஞ்சிக்க முடியும். ஆனால் அவரிடத்தில் பழகின பார்த்தா அவங்களிடத்தில் கிருஷ்ண பக்தி தாண்டவும் ஆடும். யாருக்கு பகவான் கிருஷ்ண தன் பக்தி கொடுப்பான்னு தெரியவே தெரியாது. பைத்தியக்கார மாதிரி இருப்பான், அவனிடத்தில் பார்த்தா பரமஞானம் அவங்களுக்கு ஒளிஞ்சிட்டு இருக்கும், பரமஞானம் ஒளிஞ்சிட்டு இருக்கும். பைத்தியம் மாதிரி இருப்பான் பாவத்து. ஒருத்தன் பார்த்தா மகா கோபிஷ்டனாகிற மாதிரி இருக்கும், அவனத்தில் பார்த்தா பரம தபஸ் அவங்கள் இருக்கும். கோபிஷ்டத்தில் எப்படி தபஸ் இருக்கணும்? இருக்கும் பகவான் அனுக்கிரகம் இருந்தால் அவனிடத்துல கூட தபஸ் இருக்கும். துர்வாசர் எப்படியாப்பட்டவர்? அவர் கோவப்பட தபஸ் அதிகமாகும், தெரியுமா? இதெல்லாம் விஷயம் இருக்குது. அது மாதிரி நம்மளுக்கு யார் இடத்துல எந்த இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாதவன்னா நம்ம வெளிப்புறமாக பார்த்தவொடனே இடப்பட்டுடலாமே தவிர அவங்களோட பழகி பார்த்தா தான் தெரியுது இவ்வளோ விஷயங்கள் இவங்கள இருக்குதா, இவ்வளோ சறுக்குறது தான் இவங்களை அப்படின்னு அவங்களிடத்துல பழகினா தான் நம்மளுக்கு தெரியும். அது வரைக்கும் வெளிப்புறமாக பார்க்குற வரைக்கும் நம்ம தப்பாக தான் கணக்கு போடும். என்ன தெரியும் உனக்கு அவங்கள பற்றி? ஏதோ நம்ம வாய்க்கு வந்தது பேசிடலாம், பழகின பிறகு தான் தெரியும். ஓ, இவ்வளோ விஷயங்கள் நாம் தான் தப்பாக கணக்கு போட்டோம். அது மாதிரி அதே மாதிரி தேனொழுக பேசுகிறவங்களத்துல போய் அப்படியே இழைஞ்சின்னு ரொம்ப பார்த்தா கோபிஷ்டரே இல்லாத மாதிரி மகா சாந்த மாதிரி இருக்கும். ஆனால் பரமலௌகிகம் அவங்களுக்கு பேசினா கிருஷ்ண பக்தி பற்றி ஒரு வார்த்தையோடு பேச மாட்டாங்க, ஆனால் தேனொழுக்க பேசுவாங்க. நம்மளுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும். அவங்க பார்த்தா கோயிலுக்கு வருவாங்க, எல்லாம் பார்த்தா அவங்களும் பகவத்கீதை பாகவதம் படிப்பாங்க, நல்ல பக்தர்கள் மாதிரி வேஷம் போடுவாங்க. ஆனால் பழகி பார்த்தா உள்ளுக்குள்ளே பரம லௌகிகம் இருக்கும். அது மாதிரி ஆட்களோடும் பழகிருப்போம் நாமலாம். அதனால் சேர்ந்தால் பக்தர்கள் மமோத்தம ஸ்லோக ஜனேஷு சக்கியம், உத்தம ஸ்லோகனுடைய ஜனங்களுடைய சக்கியம் எனக்கு வேணும் அப்படின்னு விருத்தராசுரன் கேட்குற மாதிரி கேட்கணும். எனக்கு உத்தம ஸ்லோக ஜனேஷு சக்கியம் நாத பூயாத்து தேக கேகாத்ம ஆசக்த சித்தான நாதமா பூயாத் தேக கேகாத்ம ஆசக்த சித்தானம் நாதமா பூயாத் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. விருத்தராசுரன் கேட்குற ஸ்துதியில். விருத்தராசுரன் யாருன்னா சித்திரகேந்திர ராஜா பரம பாகவதர். விருத்தராசுரனா சாபத்தினர், பார்வதி சாபத்தினால் விருத்தராசுரனை அடைஞ்சார். ஆனால் பரம பாகவதராகவே இருந்தார். அசுரனாக இருந்தாலும் பரம பாகவதராக இருந்தார் அந்த விருத்தராசுரன். அவர் பார்த்தா சொல்கிறார் அந்த ஸ்லோகத்தில் 4 ஸ்லோகம்தான். அகம் ஹரே தவ பாதைக மூல தாசானு தாச பவிதாஸ்ம பூயா. மீண்டும் மீண்டும் மகானுடைய தாசனாக நான், எனக்கு பிறப்பு இருந்தால் மீண்டும் மீண்டும் மகானுடைய தாசனுக்கு தாசனாக நான் பிறக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். பகவானிடத்தில் பிரார்த்தனை பண்ணுறார். அதான் சொல்கிறார், ந நாகபுஷ்டம் நச்ச பாரமேஷ்டியம் ந யோக சித்திர் ந அபுணர்பவம் வா சமஞ்சசத்வா விரகிய காங்ஷே. உன்னுடைய பிரிவனுக்கு அஜாத பக்ஷா இவ மாதரம் ககாக ஸ்தன்யம் யதா வத்ச சுதார்த்த. இந்த ஸ்லோகன் அப்படியே மனப்படமாக இருந்தது, டக்குன்னு சமயத்தில் ஞாபகம் வரல. வத்ச சுதார்த்தாக பிரியம் பிரியவ விஷிதம் விஷன்னா சமஞ்சசத்வா விரகிய காங்ஷே. குஞ்சுபக்ஷி ரெக்கை முளைக்காத குஞ்சுபட்சிகள் தாயை நோக்கி அவாவது போலும், கட்டப்பட்ட கன்றானது தாய் பசுவை நோக்கி அவாவது போலவும், பிரியமான மனைவி காதலை நோக்கி அவாவது போலவும், கிருஷ்ணா நான் உன்னை பிரிந்து நான் வாழுகின்றேனே, நீ எப்பொழுது என்னை சேரப்போகிறாய்
நான் உன்னை எப்போ வந்து அடைய போகிறேன் அப்படின்ட்டு விரகத்தினால தவிக்கிறாராம். விருத்தராசுரன் சொல்கிறார் இந்த ஸ்துதியில். அப்படி பக்தி அப்படி இருக்கணுமா. 3 நிலைகளில் சொல்லப்படுகிறது இந்த பக்தியை. அஜாத பக்ஷா இவன் மாதரம் கருணா பக்குவம் இல்லாத ஆத்மா அப்படின்னு அர்த்தம். பக்குவப்பட்டு இருக்குது அப்படின்னா கன்று நிலையில், ஆனால் கட்டுப்பட்டுருக்கு, பந்தத்தினால் கட்டுப்பட்டுருக்கு. அப்படின்னா பால் குடிச்சிடுன்னு சொல்லிட்டு அந்த பசு மாட்டு பால் கறந்துக்கிறதுக்காக அந்த கண்ணுக்குட்டியை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அது வந்து பந்தங்கள் நம்மளை கட்டி போட்டு வச்சுட்டு கிருஷ்ண பக்தி நெருங்க விடாதபடி பண்ணுறது. இது 2வது நிலை. 3வது நிலைன்னா இவனா அழுத்து விட்டால் ஆஞ்சநேயர் வந்து என்னென்னா சீதை அம்மாவை இட்டுன்னு போய் ராமசந்தானத்தில் வர்றதுக்கு தயாராக இருக்கார். ஆனால் வந்து சீதை வரத்துக்கு தயாராகலை. ஏன்னா பகவானுடைய கருணை எதிர்பார்த்துன்னு இருக்குது. இது 3வது நிலை, ரொம்ப வசதியான நிலை. அதாவது என்னென்னா முதல் நிலை வந்து என்னென்னா ரெக்கம் முளைக்காது, கொஞ்சம் விஷயம் பறக்க முடியாது, அதனால் கிளப்பிலன்னு கத்திங்காடுது. எதுக்கான தாய் பறவை வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துனுது. பகவானாக வந்து என்னை காப்பாற்றணும் அப்படின்னு அந்த நிலை. இப்போ சைதன்ய மகாபிரபு கை விரித்து காத்துனுறாரு இல்லையா, பகவானே ஹரே கிருஷ்ணான்னு கத்துறாரு இல்லையா, அது மாதிரி கை விரித்து பகவான் வரவே எதிர்பார்த்துன்னு இருக்கிறது. 2வது நிலை என்னென்னா இது விட்டால் போயிடும், தாய் பசு மடியில் போய் பால் குடிச்சிடும், ஆனால் பந்தம் கட்டுப்படுத்தி இருக்குது. இந்த நிலையில் இருக்கிறவங்களால இப்போ கிருஷ்ண பக்தி வர முடியாது. பக்குவம் இல்லாத நிலையில் தான் வந்து ரெக்கம் முளைக்காத பட்சி, அது முதல் நிலை. 2வது நிலை என்னென்னா பக்குவம் இருக்குது, அம்மா இப்போ பால் குடிச்சிடும், ஆனால் பந்தத்தினால கட்டுப்பட்டு இருக்கிறான், போக முடியாமல். அவனுக்கு பகவத் பக்தியில் ஆசை நிறைய இருக்குது, பசியோடு இருக்கக்கூடிய கண்டுக்குட்டி போல் பக்தி பசி அதிகமாக இருக்குது, ஆனாலும் பந்தம் கட்டுப்பட்டுருக்கு. 2வது நிலை இருக்குது. 3வது நிலை என்னென்னா பசியோடு இருக்குது, ஆனால் யாரும் கட்டுப்படுத்துறாலும் கிடையாது, போன நினச்சா போகலாம், ஆனால் பகவானுடைய கருணை எதிர்பார்த்துன்னு இருக்கிற இந்த 3வது நிலை ரொம்ப வசத்தியம். சீதையை எதிர்பார்த்து விரகத்தினால் எதிர்பார்த்துன்னு கிருஷ்ண நாம செய்தால் தப்பாக செய்துருவோம். பகவான் வந்து சேது பந்தனம் கட்டி ராவண கும்பகர்ண போன ராவண கும்பகர்ண இந்திரஜித்தாதி ராட்சசர்களை வதம் பண்ணி நம்மளை புடமிட்டு நம்மளை அழைச்சிட்டு போனோன்னா அவன் செய்தால் பக்காவாக செய்வான். அப்போ நம்ம புகழும் உயரும் பகவான். அப்படி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற சைதன்ய மகாபிரபு மாதிரி, அதாவது ராதா பாவத்தில் எதிர்பார்த்துக்கிற மாதிரி அந்த சீதையானவர்கள் எதிர்பார்த்துருக்காங்கள, எடுத்து பார்த்துருக்காங்கள, அது உயர்ந்த நிலை. அந்த நிலையில் விருத்தராசுரன் பிரார்த்தனை பண்ணுறான். அது மாதிரி பக்திலாம் நம்ம பாகவதத்தில் படிக்கும்போது எப்படி இருக்குது தெரியுமா, ரொம்ப சுவையாக இருக்கும். அப்போ அவர் கேட்கறதுனா மமோத்தம ஸ்லோக ஜனேஷு சக்கியம், பக்தர்கள் சங்கத்தை எனக்கு கொடு, இல்லைனா எப்பவும் வீட்டை பற்றி தேக கேகாத்மா ஆசக்த சித்தானம் நான் நாதமா பூயாத், அந்த தேகத்தையும் உடலை பற்றியும் பேசினிருக்கிறேன், அப்படிப்பட்ட துஷ்ட சங்கமாவது இல்லாதது என்ன பண்ணு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறார் விருத்தராசுரன். ரொம்ப அருமையான ஸ்லோகங்கள் இதெல்லாம். என் பரமேஷ்டியம் வேணாம், நாகபிருஷ்டம் அது வேணாம், எதுவுமே வேணாம். நாகபிருஷ்டம்னா சொர்க்கலோகம் வேணாம், பாரமேஷ்டியம்னா பிரம்மலோக பதவியும் வேணாம், அஷ்டமா சித்திகள் அள்ளித்தரன்றான் பகவான், அதுவும் வேணான்றார். என்ன சித்திர், சரி மறுபிறப்பில் மோட்சத்தை விரும்புறியோ அது கேட்டார், அதுவும் வேணான்றார், அதுவும் வேணாம். அப்போ என்ன தான் கேட்குறேன்னு, நீ தான் எனக்கு வேணும், பகவானே வேணும்னு கேட்குறாரு, பக்தி தான் கேட்குறாரு. இது விருத்தராசுரன் ஸ்துதியில் வருது. 4 ஸ்லோகம் 4 பொட்டு கண்ணீர். இந்த 4 ஸ்லோகம் ஒருத்தன் மனப்பாடம் பண்ணிட்டான்னா அவன் பாகவதம் பூரா என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கணும்னு அர்த்தம். அந்த கிருஷ்ண பக்தி அவனுக்குள்ளே ஊற்றெடுக்கும், ரொம்ப விசேஷம் அப்படின்னு ஸ்ரீ அண்ணா சொல்லுவார். அதனால இந்த 4 ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தேன். சமயத்தில் இப்போ மறந்து போச்சு, சில ஸ்லோகங்கள்லாம் மறந்து போச்சு, ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் ஞாபகம் வந்தது, அதான் சொன்னேன். அதனால் ரொம்ப விசேஷம் இந்த 4 ஸ்லோகங்கள். ஆனால் கிருஷ்ண பக்தின்றது பக்தர்களோட மமோத்தம ஸ்லோக ஜனேஷ் சக்கியம், பக்தர்களுடைய சக்கியம் எண்ணிக்கை இருக்கணும். பக்தர்களோட டச்சில் இருக்கிற வரைக்கும் நம்ம ரீசார்ஜ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நமக்காக பக்தி வரலன்னா கூட டக்குன்னு பக்தர்கள் சங்கத்தில் போய் டக்குன்னு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். நான் அடிக்கடி பிரம்மஸ்ரீ சுந்தரசுமா சுவாமி வாக்கில் பாகவதம் கேட்பேன். அடிக்கடி அவருடைய பாகவதம் கேட்டால் எனக்கு ரீசார்ஜ் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. நல்லா சுவையாக இருக்கும். ஸ்லோகத்தோடு சொல்லுவாரா, அந்த ஸ்லோகம் தான் ரிஷிகளுடைய வாக்கியம் தான் தபஸு. அந்த ரிஷிகள் வாக்கியத்தில் அவர் சொல்லும்போது எனக்கு அப்படியே சல்லுன்னு ஏறும், கரண்ட்டு பாஸ் ஆகிற மாதிரி ஆட்டோமேட்டிக் டக்குன்னு பாகவதம் வந்து படிப்போம். ஆனால் பக்தர்கள் சங்கம் தான் ரொம்ப பவர்ஃபுல்லானது, ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். யார் இடத்துல நம்மளுக்கு பக்தி ரொம்ப டேஸ்ட்டாக வருதோ அவர்கள் வார்த்தைகளை போய் கேட்கணும்.
ஆமாம், பக்தியில் நம்ம சுருக்கணும், சீக்கிரமாக பக்தி வரணும் இல்லையா? அதான் மகான்களோட வாக்கியங்களை கேட்கும்போது டக்குன்னு சுருக்கணும் மனசில் பதியும். சில பேர் சொன்னாங்கன்னா தூக்கமாக வரும், மனசில் பதிய. நம்ம ஜாக்கிரதையாக கேட்குறது இருக்குது. ஜாக்கிரதையாக கேட்டோம்னா தூக்கம் வராது. பகவத் விஷயத்தை தவிர அந்நிய விஷயம் பேச மாட்டாங்க பக்தர்கள்லாம். அது மாதிரி நம்ம கேட்குறது இருக்குது. அதே மாதிரி சில பேர் சொன்னாங்கன்னா பசுமரத்தாணி மாதிரி பதியும். அப்படிப்பட்ட பக்தர்கள் வாக்கில் பாகவதம் கேட்டு மேலும் மேலும் நம்ம பக்தி இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், அதிகமாக்கி கொள்ள வேண்டும். ஏன்னா பக்தி தான் நம்மளை ரட்சிக்கும். கலோ பக்தி பக்தியா கிருஷ்ண புரஸ்திதா. கிருஷ்ணன் முன்னாடி நீ போய் நிற்கிறதுக்கும் கிருஷ்ணனை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறதுக்கும் பக்தி தான் ஒரே சாதனம். கலியுகத்தில் கலியுகத்தில் பக்தி தான் ஒரே சாதனம். பக்தியில் சிறந்தது நாம சங்கீர்த்தனம், கதாசிரவணம். தெய்வ கதாசிரவணம் பண்ணுறோம் இல்லையா? அதுதான். அதனால் அரைச்சமாகவே அரைக்க வேண்டாம். இதை விட்டுட்டு பாகவதம் படிப்போம், பாகவதருடைய சங்கத்தை மேற்கொள்வோம், வினா மகத் பாதரஜேஷம் அந்த மகான்களை போய் சேவிப்போம். அவருடைய சங்கத்திலேயே கரண்ட்டில் இருந்துனே இருந்தோம்னா நம்ம ரீசார்ஜ்லேயே இருப்போம். இல்லைன்னா ட்ரை ஆகிடும், நம்ம மனசு ட்ரை ஆகிடும். ட்ரை ஆகி போச்சுன்னா ஒன்றுத்துக்கும் உதாது. ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிற மாதிரி அவன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுவான், ஃபங்க்ஷன் ஆகாது. அப்புறமா நான் பக்தி விஷயம் பற்றி யாருன்னா சொன்னால் கூட அவனுக்கு மனசில் அதில் ருச்சியே வராது. ஏன்னா பரம லௌகிகத்தில் நீ மூழ்கி போயிருக்க, உலக விஷயங்கள் தான் ருச்சி இருக்கும். பக்தி பண்ணி நான் பாகவத புஸ்தகத்தை தொட்டே ரொம்ப நாள் ஆன மாதிரி ஆகிடும். ஒரு 4 நாள் தொழினா கூட அவ்வளோ பௌதிகமான விஷயங்களே மனசில் பரவி இருக்கு. கிருஷ்ண பக்தி பற்றி பேசினாவே எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும், அதில் ருச்சியே வராது. ஏன்னா பக்தர்கள் சங்கம் இல்லை, அசத் சங்கம் பிராப்தமாயிடுச்சு, சத் சங்கம் இல்லை அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். சத் சங்கத்தில் போது புதுசாக இருக்கும், ஒவ்வொரு நாளும் புதுசாக இருக்கும். பாகவதம் படிக்கும்போது ராமாயணம் படிக்கும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். அதுதான் பக்த சங்கத்தில் உள்ள ரிலேஷன்ஷிப். பக்தர்கள் சில விஷயங்கள் மனசை குத்துற மாதிரி கொஞ்சம் கடுமையாக சொன்னால் கூட அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணி அவர்கள் வாக்கில் பாகவதம் கேட்கறதுக்கு முயற்சி பண்ணமே தவிர அவர்களை வெறுத்து ஒதுக்கிடக்கூடாது. அது நம்மளுக்கு மருந்து தான், கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும். ஆனால் அதுதான் வியாதி போக்கக்கூடியதாக இருக்குது. என்ன பண்ணுறது? அதனால் அந்த பக்தர் சங்கத்தை நம்ம விட முடியுமா? விட முடியாது. அதே சமயத்தில் சில பேர் வந்து பார்த்தா நல்லா தேனொழுகாக பேசுவாங்க, நல்லா ஜாலியாக இருக்காங்க, நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி பேசுவாங்க, எல்லாம் அனுகூலமாக இருப்பாங்க. ஆனால் கட்சியில் பார்த்தா என்னென்னா பக்தி பற்றி பேசினா 1% கூட ஏதோ சும்மா கொஞ்சம் பேசுவாங்க, அடுத்த நிமிஷம் வேறு பௌதிகமாக நம்மளை ஃபுல்லாக என்னென்னா பௌதிகளை கண்டாமினேட்டட் கலங்கமாக்கிடுவாங்க. அப்படியேப்பட்டவருடைய சங்கத்தை ஏற்றக்கூடாது. எப்பவும் உடம்பை பற்றி வீட்டை பற்றியே பேசுகிறவங்க இருக்காங்களே, அதான் தேகனா உடம்பு, கேகனா வீட்டை பற்றி குடும்பத்தை பற்றியே பேசுகிறவங்களும் இருக்காங்களே, அந்த சங்கத்தை தயவுசெய்து அப்படியே கட் பண்ணி விட்டு போயிடணும். அப்போ சத் சங்கம் தான் என்னென்னா மனசு ப்யூரிஃபை ஆகக்கூடியது. சரி, டைம் ஆச்சு. சரி, ஓகே. ராமராம். மணி பரவாயில்ல, டைம் ஆயிடுச்சு. சரி, ஓகே. இதில் நம்ம பூர்த்தி பண்ணிப்போம். ராம 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 ராம. பாடி கான்செப்டை விட்டு இந்த சோல் கான்செப்ட், இந்த ஆன்மா கான்செப்டில் எப்போ வர போகிறோம்? அதான் சில மகான்கள் அப்படிப்பட்ட அனுபவத்தில் இருக்கிற மகான்களுடைய பாதுகாத்துடைய ரஜோபிஷேகம் பாதத்துளியை தொட்டால் ஒழிய வராது. அவர் மகாத்மாக்கள் படங்கள்லாம் நம்ம வீட்டில் இருக்கும், சதாசிவ பிரம்மேந்திரா, ரமண மகரிஷி, அதுபோல் ஆத்ம ஞானிகளை நம்ம போற்றி புகழ, அவங்க பற்றி அவங்கள புகழ்ந்து பேச, இல்லாட்டி அவங்கள வழிபட நம்மளுக்கு அந்த ஞானம் உண்டாகும் கண்டிப்பாக. ஸ்ரீல பிரபுபாதெல்லாம் எப்படியாப்பட்ட எவ்வளோ பெரிய சாதனை சாதிச்சு சிம்பிளாக, ரொம்ப சிம்பிளாக பேசுவார், சாதாரணமாக பேசுவார். பெரிய சாதனை சாதித்த மாதிரி ஆவேசமாலாம் பேச மாட்டார், ரிலாக்ஸாக பேசுவார். அவர் இன்டர்வியூ கொடுக்கும்போதெல்லாம் பார்த்தோன்னா ரிலாக்ஸாக பேசுவார். ஏன்னா அவ்வளோ பெரிய சாதனை சாதிச்சிட்டார், உலகத்தையே கலக்கிட்டார். ஆனால் பார்த்தா ஒரு ஆவேசமாக நான் அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணலாம் சில பேர் குதிப்பாங்க இல்லையா, அப்படிலாம் குதிக்கவே மாட்டார், ரிலாக்ஸாக பேசுவார். கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு அப்பாடி சாண்டிங் பேக் வச்சுருந்து சாண்டிங் பண்ணிருப்பார். அவ்வளோதான். பெரிய சாதனை சாதித்தவர் கூட அப்புறம் சில பிரபுபாதா எவ்வளோ எளிமையாக இருக்கிறார் பாருங்கள். அப்படி அந்த வார்த்தைகளே தெரியும், ரொம்ப சிம்பிளாக சொல்லுவார். ஒரு வார்த்தை 2 வார்த்தை தான் பேசுவார், ரொம்ப பேச மாட்டார்.
கொஞ்சம் பேசினா கூட அது அர்த்தம் உள்ளதாக சாஸ்திரம் தான், வாயில் திறந்தால் சாஸ்திரம் யோசித்து பேசுவார். கரெக்டாக சாஸ்திர பிரகாரம் பேசுவார். கொஞ்சம் கூட சாஸ்திரத்தை விட டிபேட் ஆக மாட்டார். அவர் கிண்டலாக சொன்னால் கூட, பரிகாசம் சொன்னால் கூட அது சாஸ்திரமாக இருக்கும். அந்த சாஸ்திரத்தை விட்டு வெளியே அந்நியமாக போக மாட்டாங்க. அதுமாதிரி மகாத்மாக்கள் வாழ்ந்த இந்த தேசத்தில் நாம் வாழ்றது கொடுத்து வச்சிடணும். அந்த மகாத்மாக்களை பற்றி எவ்வளோ பேசினாலும் சலிக்காது. சரி, ஓகே. ராம 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 ராம. பகவானை பற்றி பேசுறதோ, பாகவதரை பற்றி பேசுகிறதோ என்றைக்குமே சலிக்காது. திருப்பி அவரை பற்றி பேச நம்மளுக்கு அவருடைய தபஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ரொம்ப விசேஷம். அதனால் அடிக்கடி அவங்களத்தில் தான் நம்ம ரீசார்ஜ் பண்ண முடியும். வேறு எங்கே போக முடியும்னு சொல்ல போகலாம். பக்தர்களோடு சேர்ந்து அவர் உபன்யாசம் கேட்கும்போது நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். பண்ணிட்டால் தான் நம்ம பக்தியில் முன்னேற்றம் அடைய முடியும். சரி, வாழ்க்கையில் நம்ம எத்தனையோ பேர் வந்து போகலாம். அவர்கள் பக்தர்களா என்று பாருங்கள். பக்தர்களாக இருந்தால் அவங்களோட சகவாசத்தை எப்படியாவது நாம் பிணைச்சிக்கு பார்க்கணும். அபக்தர்களாக இருந்தால் அவர் ரிஜெக்ட் பண்ணி போய் நேரணும். அவ்வளோதான். எதில் ஒய்ய முடியுமோ அதை தான் பார்க்கணும், இல்லையா? சரி, ராம 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 ராம. श्री राम नाम संकीर्तन की जय, श्रीमद् भागवत भगवान की जय। कृष्णा वासुदेव नारायण राम। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंद गोपकुमाराय गोविंदाय नमो नमः। राम 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 राम। अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। राम राम। श्रील प्रभुपाद की जय। राम 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 राम। आंजनेय स्वामी की जय। श्री राम नाम संकीर्तन की जय। आंजनेय स्वामी की जय। राम 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 राम।